அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கும் ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் வீடியோ தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களோட பிரதர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரதருக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. பிரதர், விஷிங் யூ எ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே பிரதர். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹாப்பினஸ்ஸும் உங்களை வந்து சேரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஜெயங்க சுக்காயோ பிரதர். ஓகேடா, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிவெஞ்ச் மேரேஜ். ஓகேவா, இந்த டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம போட்டலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மேரேஜ் ஹால் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு 2 பர்சன் ஃபாதருக்கு முன்னாடி அவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க மேரேஜுக்காக. அவங்களோட அழகான ஒரு மெமரி வந்து இங்கே க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிற ஹாப்பினஸ் அவங்க 2 பேரோட ஃபேஸ்லேயுமே அப்படி தெரியுது. இப்போது அங்கே நிற்கிற ஃபாதர் தாண்டா, ஜாக்சன் ஆகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜாக்சன் ஆகிய நான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். ஜங்குக் ஆகிய நீ ஜாக்சனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜங்குக் ஆகிய நான் ஜாக்சனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க சம்மதத்தை சொல்ல அங்கே இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா. இப்போது அந்த ஃபாதர் தான், இப்போது இங்கே இருக்க யாராவதுக்கும் இந்த கல்யாணத்து மேலே எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு சவுண்டு, எனக்கு இருக்குது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் செம்ம மாசாக அப்படியே என்ட்ரி கொடுக்க ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டு அவர் பின்னாடி அவ்வளோ பாடி கார்டு நிற்கிறாங்க. அப்படியே உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாருமே அந்த பர்சன் தாண்டா பார்த்துட்ருக்காங்க. ஈவன் நம்ம ஜங்கு கூட அந்த பர்சன் தான் பார்த்துட்ருக்காங்க. யார் இது? இவங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, என்னோட மேரேஜை இவங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே பார்க்க நம்ம ஜாக்சனுக்கு எதுவுமே புரியல. ஸோ அவங்களும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போது அங்கே வந்திருக்க ஒரு பர்சனை பார்த்துட்டு இன்னொரு பர்சன் செம்மையாக பயப்படுறாங்கடா. ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னோடய பையன் கல்யாணத்தை நீ எதுக்கு நிறுத்த வந்திருக்க? ஓஹோ மிஸ்டர் ஜான், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், பட் உங்களை பார்க்கவே முடியலையே. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, இதோ இங்கே நிற்கிறானே உன் பையன், அவனை நான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஏய் வெளாரியாட்டே, என்ன பேசிகிட்டு இருக்க? என் பையனை எப்படி நீ கல்யாணம் பண்ண முடியும்? அவனுக்கு கல்யாணம் ஆக போது, அவனோட லைஃப்லேயே எனக்கு முக்கியமான நாள். ஸோ ப்ளீஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, போயிடு. ஓச்சோ மிஸ்டர் ஜான், என்ன பேசுகிறீங்க? அவனோட லைஃப்பில் மட்டுமா முக்கியமான நாள்? இன்னைக்கு என்னோடய லைஃப்லேயும் முக்கியமான நாள் தான். அது எப்படி? என்னோடய ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நீ திருடிப்ப. 5 ட்ரக்ஸ் மொத்தமாக எத்தனை நாள் கேட்டிருப்பேன், விட்டுருன்னு. என்ன பெரிய மயிராணி அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜேகேயா அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஜேகேக்கு இது எதுவுமே புரியல. அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவங்க? என்ன நடக்குது? நீங்கள் பிஸ்னஸ் மேன் தானே, ட்ரக்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் சொல்கிறதையுமே நம்பாத. அச்சோ குழந்த, உனக்கு தெரியாதா உன் அப்பா ஒரு ட்ரக் டீலர்னு? அவன் வெறும் பிஸ்னஸ் மேனாக நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா, அப்பா அப்போது நீங்கள் பிஸ்னஸ் மேன் கிடையாதா? நீங்கள் இல்லீகலாக ட்ரக்ஸ் வைக்கிறவங்களா? ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவங்களாப்பா? அப்போ நீங்கள் கெட்டவங்களா அப்படின்னு கேட்க, இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே ஜேகேயோட கையை போய் பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜேகே, அவன் சொல்கிறதையுமே நம்பாத, நான் தான் சொல்கிறேன்ல, உன் அப்பா அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆமாம், ஏய் உன் அப்பா அப்படிப்பட்டவன் கிடையாது, அதுக்கும் மேலே நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி, உன் அப்பா ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தாண்டா, என்ன பேசுகிறீங்க? என் அப்பா அப்படிலாம் ஒன்று கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன் மட்டும்தான், நீங்கள் வேறு யாரும் நினச்சி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அச்சோ, ஏய் ஜான், எப்பட்றா இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு உன் புள்ள மனசில் இவ்வளோ நல்லவனாக இருக்க? வா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல, இங்கே பாருட்டே, இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம், ப்ளீஸ் அதை தடுத்துட்ருக்காத. பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, யார் இந்த வெளியே நிற்க வச்சிருந்தேன், வத்தலும் தொச்சலும் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போது உன் பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, என் பையனும் இதில் இழுக்காது, அவன் ரொம்ப இன்னோசென்ட், அதான் பார்த்தாலே தெரியுது, நீ எவ்வளோ
பெரிய கேள்வி, உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கானே உன் பையன், எப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்கடா. ஏஸ் அந்த பர்சன் வந்து நம்ம டே தான்டா. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஜேகே அப்படியே போய்ட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடி நினைக்கிறாங்க. அப்பா அப்பா அவங்க எதுக்கு இப்போ பக்கத்தில் வராங்க, என்னப்பா நடக்குது? ஜேகே நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இப்போ அந்த பக்கம் இருந்தாண்டா, ஏய் யார் நீ, யார் கல்யாணத்தில் வந்து யார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது? ஐயோயோ இதோ வந்துட்டாரா ஹீரோ, நாங்கள் வில்லன் நீங்கள் ஹீரோவா, ஏய் முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம சுகா தாண்டா போயிட்டு ஜாக்சனோட மண்டையிலே ஒரு அடி, ஜாக்சன் அங்கேயே மட்டையாயிடுறாரு. இப்போது அப்படியே நிறைய பாடி கார்டு வந்து நம்ம ஜேகேவோட அப்பாவையும் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்மகிட்டே அப்படியே பக்கத்தில் வந்து, எங்கே பார் இப்போது எங்கே உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உன் அப்பா இதுக்கப்புறம் என்ன போடுங்கிறான்னு நான் பார்க்குறேன். ஏய் உனக்கு உன் பையனை ரொம்ப பிடிக்கும் தானே, இதுக்கப்புறம் நீ எப்படி என்கிட்ட வாலாட்டுறேன்னு பார்க்குறேன். மாமா இதுக்கப்புறம் நான் உன் மருமகன் ஞாபகம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்கிட்ட நீ வாழலாம் ஆட மாட்டல்ல, உன் பையனை தூக்கி உன்னோட எல்லா பவரையும் இறக்கி நான் வரேன்டா மேலே, என்ன பெரிய மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துலேயும், இதுக்கப்புறம் நான் தான் உன் பையன் என்கிட்ட இருக்க வரைக்கும் நீ ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து அப்படியே ஜேகே கையில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போடுறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதறாங்க. பட் நம்ம டேயா அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே போட்டு விட்டுட்டாங்க. இன்னொரு ரிங் எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு நம்ம ஜேகேவோட கையை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே லைட்டாக அந்த ரிங்கில் அப்படியே பாடுற மாதிரி அப்படியே அவங்களே போட்டுக்கிட்டாங்கண்ணா. ஓகே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர்கிட்ட கேட்க, அவரோ அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டுருக்காரு. தம்பி அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டேன். கிஸ் பண்ணிக்கணும்ப்பா. ஓ செல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண போக நம்ம ஜேகே அப்படியே அவரோட லிப்ஸை ஹேண்டால் அப்படியே மூடிக்கிறாங்க. ஏய் என்ன உன்னை இப்போ என்ன பண்ண வந்தாங்க, முத்தம் தானே கொடுக்க வந்தேன், எதுக்கு இப்போ கை வச்சு மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க நம்ம ஜேகேவோட லிப்ஸில். ஜேகேக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. டக்குன்னு வந்துட்டு நம்ம டேயை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம் மனுஷனா, எங்கள் அப்பா ஏதோ பண்ணாரு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? எனக்கு ஜாக்சனை தான் பிடிக்கும். ஓ இதோ ஒரு அடியிலே மாட்டையா கீழே வந்து கிடக்குறானே அவனையா செல்லம், அவனை விட மாமா எவ்வளவோ பெட்ரு தெரியுமா, சவுத் கொரியாஸ் மாஃபியாடா, நான் மாஃபியா எனக்கு ஹஸ்பண்டாக இருக்க, நீ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா, வா போகலாம். சி நான் உங்களுக்குள்ளே வரமாட்டேன். அப்பா இங்கே பாரு அவனை விட்டுரு, உன்னோட ட்ரக்ஸ் தானே உங்ககிட்ட வந்து சேரும். ஐயோ மிஸ்டர் ஜான், இதை நான் உங்ககிட்ட நல்ல பதமாக கேட்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போது உன் பையன் இதுக்கப்புறம் உன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், உன்னோட எல்லா பவர்ஸ் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேவா டேயோட முதுகில் அடித்து என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போது அந்த காரு ஒரு பெரிய மேன்ஷன்ட்டு தாண்டா போய் நிற்கிது. அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது. சொல்ல அப்படியே பிளாக் கலரில் அவ்வளோ ஒரு மாசாக கெத்தாக இருக்குது. அவ்வளோ மாஃபியோட மேன்ஷனாக அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அப்படியே இறங்குறாங்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலை, நான் எப்படி உங்களோட இருக்க முடியும்? ஐயோ ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக என்ன உனக்கு பிடிச்சிரும் சரியா? அதுக்கப்புறம் என்ன ஒன்று நான் சொல்லணும், நான் ஒன்று பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல, உன் அப்பனா எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், அதனால ஒன்று பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எங்கிட்டேருந்து வேறு எதையும் எதிர்பார்க்காத, நானும் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு உள்ளே போக, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கண்ணில் அவ்வளோ டியர் வருது. ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகிறாங்க. நம்ம ஜேகேயும் உள்ளே போனால் அங்கே அவ்வளோ மெய்ட்ஸ் தாண்டா இருக்காங்க. அப்படியே நம்ம டே உள்ளே போகும்போது அப்படியே எல்லாருமே இப்படி பவ் பண்ணி எல்லோரும் அப்படியே விஷ் பண்ணுறாங்க டேக்கு. இப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஜேகேயும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த வீடு அவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அப்படியே டார்க் தீமில் தாண்டா இருக்குது. ஒரு மாதிரி பங்கமாக கட்டியிருக்காரு நம்ம டே வீடு, அப்படியே ரசித்து கட்டியிருக்காரு. இப்போது நம்ம டே பின்னாடியே ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அந்த பர்சன் தான் டே, இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது உனக்கு. வரேன்டா, ரொம்ப டயர்டாக இருக்குது,
இவன் வேறு ரொம்ப வெயிட்டாக இருந்தானா, இதோ பாரு தோள்பட்டை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவேன்? இன்னும் ஒரு ½ அன் ஹவரில். ஓகே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அனுப்பி வச்சுட்டு, இப்போ நம்ம இவங்கி தாண்டா அது இவங்கி வந்துட்டு அப்படியே ஜெகே கிட்டே போயிட்டு, ஜங்குக் உன்னோட ரூம் மேலே இருக்குது. எனக்கு ரூமா? இல்லை, எனக்கு எதுவுமே புரியல. எங்கள் அப்பாவுக்கு அவர் கூட பிரச்சனைனா எதுக்கு தேவையில்லாமல் என் லைஃப்பை கெடுத்து என்ன இங்கே கூட்டிகிட்டு வரணும்? இங்கே பாரு ஜெகே, எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான். இப்போது எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கான்னு எனக்கும் தெரில. ஸோ ப்ளீஸ் அவனை தப்பாக நினைக்காத. அது எப்படி சார், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து தப்பாக நினைக்காதுன்னு சொல்கிறீங்க? அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வர்றீங்களா? நான் நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அவன் கெட்டவன் கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உன்னோட ரூம் ஆண்டி, இவனுக்கு ரூமை கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆண்டி தாண்டா அப்படியே ஜெகே கிட்ட, தம்பி வாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி சேடாக போயிட்டுருக்காங்கடா. ஸோ இப்போ ஒரு ரூமுக்குள்ளே அந்த வீடே அவ்வளோ பிளாக்காக டார்க்காக ஒரு மாதிரி பங்கமாக இருக்குது. ஸோ அந்த ஆண்டி போயிட்டு அந்த ரூமை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் வெளியேக்கும் உள்ளேக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் வந்து வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ டார்க் அண்ட் நெகட்டிவ் வைபாக இருக்கோ, உள்ளே அவ்வளோக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்குது அந்த ரூமே. பார்த்தா ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் லைட் பிங்க் கலந்த ஒரு தீமில் அங்கங்கே க்யூட்டாக அந்த பன்னி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த ரூமே. இப்போது அந்த நம்ம ஜேகே தான்டா, ஆண்டி என்னது இது, இந்த ரூம் மட்டும் இப்படி இருக்குது? அது வந்துப்பா, இப்போது நான் என்ன சொல்கிறது, இந்த ரூமை இப்படி தான்ப்பா ரெடி பண்ண சொன்னாங்க. இல்லை எல்லா ரூமும் அது தெரியாதுப்பா. தம்பி இப்படி தான் ரெடி பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதாப்பா உங்கள் ரூம்பு, நீங்கள் உள்ளே போங்க, உங்களோட லக்கேஜ்லாம் உங்ககிட்ட வரும். இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அப்படியே போயிட. இப்போ நம்ம ஜெகே தான், என்ன இவ்வளோ பயப்படுறாங்க, அவன் அவ்வளோ மோசமானவனா என்ன? ஆமாம், என்னையே என் மேரேஜுக்கு வந்து நிறுத்தி என்னை சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டான். அப்போ அவன் மோசமாக தான் இருப்பான். ஆனால் எதுக்கு இந்த ரூம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே அப்படியே உள்ளே போய் பார்க்க, அந்த ரூம் ஒரு மாதிரி அழகாக இருக்குடா. இப்போது பின்னாடியே ஒரு பர்சன் வராங்க. ஜேகே உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் உங்கள் பேர் என்னென்னா? என்னோடய பேர் சுகா, நான் டேயோட ஃப்ரெண்டு. ஓ சுகா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை இந்த ரூம் எதுக்கு இப்படி இருக்குது? இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, பட் இந்த ரூம் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். நீங்களா? எதுக்கு? ஆக்சுவலாக அவன் நான் மேரேஜ் பண்ண போகிறான்னா எனக்கு சீரியஸாக தெரியாது. அவன் டக்குனு நான் மேரேஜ் பண்ணிட்டானா, ஸோ உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, அதனால தான் இப்படி நான் ரெடி பண்ண சொன்னேன். உனக்கு இங்கே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த ரூமில் இருக்கும்போதாவது நீ கொஞ்சம் ஹாப்பியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தாண்டா, ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜேகே, இல்லை இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உள்ளே போனோன்னா நம்ம இவங்கேயும் அப்படியே வெளியே போயிடுறாங்கடா. என்னோடய லைஃப் மொத்தமாக முடிஞ்சிருச்சுல்ல. எப்படி ஜாக்சன் கூட நான் எவ்வளோ அழகாக லைஃப் லீட் பண்ணோன்னு சொல்லிட்டு கனவு கண்டு வச்சுருந்தேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ஒருத்தனால. ஷோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி சேடாக புலம்பிகிட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம ஜேகே தான்டா, ஜிமினுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லலாம். அவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், எனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு கண்டிப்பாக கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து டயல் பண்ண போக, இப்போது அங்கே ஒரு பாடி கார்டு வர்றாங்கடா. பாடி கார்டு பின்னாடியே நம்ம டேயும் வர்றாங்க. என்ன பண்ண போகிறேன்? என்ன நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் என் ரூம்குள்ளே நீங்கள் எதுக்கு வர்றீங்க? என் ரூம்குள்ளெலாம் நீங்கள் வராதிங்க. இது என் வீடு, எங்கே வேணாலும் நான் வருவேன், என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோடய ரூம்குள்ளே என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வராதிங்க. ஓ பரவாயில்லையே, குழந்தைன்னு நினச்சேன், நல்லா பேசுகிறியே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? மொபைல் எடுத்து யாருக்கு கால் பண்ண போகிறேன்? நான் யாருக்கு கால் பண்ண? உங்களுக்கு என்ன? நான் அதே இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும். அதுவா, இதுக்கப்புறம் நான் உன்னோட புருஷன் இல்லை, ஸோ நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நீங்கள் தான் சொன்னீங்க நான் உங்ககிட்ட வரமாட்டேன், உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், உங்கள் அப்பனை மட்டும்தான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? அதுவா, அப்படி தான் சொன்னேன். இருந்தாலும் இப்போ நீ உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் இந்த டே என்ன எதுவுமே பண்ணல, நல்லா பார்த்துக்கிறான், ஏதோ குழந்தைக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ரூம் ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு ஓய், அப்புறம் எப்படிப்பா எனக்கு ட்ரக்ஸ்லாம் கிடைக்கும்? எனக்கு ஒன்று டார்ச்சர் பண்ணணுங்கிறது மோட்டிவ் கிடையாது, எனக்கு உங்கள் அப்பங்கிட்ட இருந்து வேலை தான் வேணும்
அது எப்படி எங்கள் அப்பா கிட்டே இருந்து எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பை எப்படி அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? அதுவா, உன்னோட லைஃப் என்ன இப்போது அழிஞ்சா போச்சு? என்ன மேரேஜ் பண்ணதுனால உன் லைஃப் போயிடுச்சா என்ன? ஆமாம், அப்புறம் இல்லையா, எனக்கு ஜாக்சனை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் அவனை அவ்வளோ நேசித்தேன். எங்கள் அப்பா தான் அவங்கள பார்த்தாங்க, ஆனாலும் எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீ நீ என்னை என் கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை கஷ்டப்படுத்தி இப்போ இப்படி கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்க. இங்கே பாரு, நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு உன் அப்பா கிட்டேருந்து எல்லாம் வேணும், அதனால உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டி வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போது மொபைலை கொடு. எதுக்கு? ஓ மொபைலை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு போயிட்டு நம்ம ஜெகே கிட்டேருந்து மொபைலை வாங்கிக்கிறாங்கடா. இப்போ நம்ம ஜெகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு மொபைல்லாம் கிடையாது, எப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க போட்டே போகிறதையே. இவன் சரியான சைக்கோவாக இருப்பான் போல இருக்கே. இப்போ நான் எப்படி ஜிமினாகிட்டையும் பேச முடியாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆக ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுடா. இப்போது அந்த ரூமுக்கு ஒரு மெய்டு வர்றாங்க. தம்பி, நீங்கள் எதுவும் வந்ததுலேருந்து சாப்பிட்றீங்களாப்பா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லைப்பா, நீ வந்ததுலேருந்து சாப்பிடாமல் இருக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை ஆண்டி, எனக்கு இப்போது பசிக்கலை, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லைப்பா, உனக்கு நான் ஏதாவது பாலாவது கொண்டு வரனே, அதையாச்சும் குடிக்கிறியா? இல்லை இல்லை ஆண்டி, எனக்கு வேண்டாம். ஹே ஜேகே, குடி, அந்த மில்கை வாங்கி குடி. சுகா, இல்லை சுகா, எனக்கு பசிக்கலை. இங்கே பாருப்பா, எனக்கு புரியுது நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஐ நோ. இப்போ இந்த பாலை குடி. இப்படியே வீக்காக இருந்தா எப்படி டே எடுத்து சண்டை போடுவேன்? குடி, குடிச்சிட்டு தெம்பா டே எடுத்து சண்டை போடலாம். நீங்கள் டேயோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? நான் அவனோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. நான் ஒன்றும் அவனை மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீ குடி ப்ளீஸ், எனக்காக. நான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யொங்கி கேட்க, இப்போ நம்ம ஜெய்கே தான் ஃப்ரெண்டா? ஆனால் இங்கே பாரு ஜெய்கே, நான் இருக்கேன் உனக்கு, சரியா? டே அப்போல்லாம் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டான். அப்படியே ஏதாவது கஷ்டப்படுத்தினாலும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை, சரியா? இப்போதைக்கு இந்த பாலை குடியேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜெய்கையும் அப்படியே இந்த மாதிரி வாங்கி குடிச்சிக்கிறாங்க. நம்ம சுகா சொன்னதை கேட்டுட்டு இப்போது ஒரு டின்னர் டைம் ஆகுதுடா. நம்ம யுங்கி தான் போயிட்டு ஜெய்கையை கூட்டிகிட்டு வந்து டின்னர் சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே வர்றாங்க, வந்துட்டு நம்ம ஜெய்கைக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காடுறாங்க. என்ன சாப்பிட்டுட்ருக்கியா? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன எதுலாம் பேசுகிறா? எதுக்கு எங்கே பேசுனேன்? நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன். ஓ சரி சரி, நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி எடுத்துக்கோ. இல்லை, எனக்கு ஸ்பைசி ரொம்ப சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆனால் எனக்கு பிடிக்கும். நீ இப்போ ஸ்பைசி சாப்பிட்டு தான் ஆகணும். அவனுக்கு வையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெய்டு ஆண்டிக்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேயை. இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்பைசி பிடிக்காது, ப்ளீஸ் நீ இப்போது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அப்படியே ஒரு ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குடா அந்த ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட் அப்படியே வைக்க சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆண்டி நம்ம ஜேகேயோட பிளேட்டில் வைக்க, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி டேயை பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி கண்ணில் கோவம், அவ்வளோ கோவம் தெரியுது நம்ம ஜேகேக்கு. அந்த கோவத்தோடய அப்படியே எடுத்து அந்த ஃபுட்டை அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. சாப்பிட நம்ம ஜேகேயோட ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி கண்ணீர் தண்ணி வருது. பிகாஸ் அது அவ்வளோ காரமாக இருக்குது. அது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டில் நம்ம ஐ பிளிங்க் பண்ணாமல் கூட அப்படியே டே முறைச்சிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த பிளேட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுறாங்க. நம்ம டேக்கு இது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. எதுக்கு போய் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? நீங்கள் தானே சார் சாப்பிட சொன்னீங்க. சாப்பிட்டேன், போதும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கூட குடிக்கலடா. அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க அவங்க கோவத்தில். இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நீ எப்படி பண்ணிட்டு போகிறான்? இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் இப்போ தான் வர்றாங்க. நம்ம யோங்கி ஆக்சுவலாக ஜேகே சாப்பிட சொல்லிட்டு அவங்க ஒரு கால் பேச போயிருப்பாங்கடா. என்னாச்சு? அதுக்குள்ளேயும் நம்ம ஜேகே சாப்பிட்டு போயிட்டான். ஆண்டி சாப்பிட்டானா அவன் அப்படின்னு கேட்க, நம்ம மைடி ஆண்டி இப்படி நம்ம டேயை பார்க்க, இப்போ நம்ம டே தாண்டா அவன் சாப்பிட்டான் யோங்கி. அதுக்குள்ளேயும் அவன் சாப்பிட்டான். ஹே, என்ன அவன் பிளேட்டில் இந்த ஃபுட் இருக்குது? அது வந்து லூஸாட்டே, நீ என்ன பண்ண லைட்டாக ஒரு ஸ்பைசி எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் மொத்தமாக சாப்பிட்டான். அறிவே இல்லாட்டே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே ரெஸ்ட் ரூம் போக நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக எரியுதுடா. வாய் உதடு நாக்கு எல்லாமே ரொம்ப எரியுது. பிகாஸ் அது அவ்வளோ காரமாக இருந்திருக்கும்ல. அங்கே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க மவுத் எல்லாமே. இப்போ நம்ம யுங்கி தான், ஜேகே அவன் தான் சாப்பிட சொன்னா, நீ ஏன்டா சாப்பிட்ட? இல்லை பரவாயில்ல சுகா, எனக்கு எதுவும் இல்லை, ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம சுகா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. இப்போ வெளியே வந்துட்டு டேயோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க டே கிட்ட போயிட்டு பேசிட்டு அவ்வளோ வேகமாக ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டுருக்காங்க.
ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக இப்போது மார்னிங் தாண்டா ஆகுது. நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ காரம் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10 ஆகியும் இன்னும் எந்திரிச்சு வரல ஜேகே. இப்போது கீழே பார்த்தோன்னா நம்ம டே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே வரல அதை அவர் கவனிக்கிறாங்க. இப்போது அந்த ஆண்டி கிட்ட தான், ஆண்டி என்னாச்சு, அந்த ஜேகே இன்னும் சாப்பிட வரலையா? இல்லைப்பா அவன் வரல, என்னன்னு தெரியல, நீங்கள் போய் எழுப்புனீங்களா? நான் கதவை தட்டி பார்த்தப்பா, அவன் எந்திரிக்கல, என்னன்னு தெரிலப்பா. அவன் எந்திரிக்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா? நீண்டாப்பா எதுவும் சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்கள் அவங்ககிட்ட எதுவுமே அவ்வளோவா பேசுறது இல்லை. அது ஓகே ஆண்டி, இருந்தாலும் ஏய் டே என்ன பண்ணுற, கிளம்பிட்டியா? வா போகலாம். யோங்கி அது என்னடாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கியை கூப்பிட்டுக்கிட்டே கிளம்புறாங்கடா. கிளம்பி நம்ம டேயும் யுங்கியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நம்ம டேயும் யுங்கியும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போதைக்கு காமிக்கல, ஓகேங்களா? இப்போது யுங்கி அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு ஜேகேவோட ரூமுக்கு போகிறாங்க. போனால் நம்ம ஜேகேக்கு அதை ஓப்பன் பண்ணல. பிகாஸ் அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது நம்ம யுங்கி தான் அப்படியே ஸ்பேர் கீலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி குறுக்கிக்கிட்டு குழந்தையாட்டம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே என்னாச்சு? இப்போ உடம்பு பரவாயில்லையா? சுகா பரவாயில்ல சுகா. ஹேய் ஜேகே, பரவாயில்லன்னு எப்படி சொல்கிற? இப்போ வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அந்த கதவு கூட எந்திரிச்சுனால ஓப்பன் பண்ண முடியல. அது அது வந்து சுகா, எந்திரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை சுகா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு எந்திரி, ஹாஸ்பிட்டல் போகலாம், நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை சுகா எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் அக்கறை காட்டாத நீ, சரியா? அந்த டே தானே என்னை சாப்பிட சொன்னான். எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும்ல. ஆனால் அவன் எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ நம்ம சுகா தாண்டா, இங்கே பாரு ஜேகே, அவனுக்கு தான் பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் அப்படி தான். இல்லை சுகா எனக்கு தெரியும், அவர் இப்படி தான் சொல்லிட்டு தெரியுது. வந்த கொஞ்ச நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு சின்ன பையன், அவ்வளோ ஸ்பைசி சாப்பிட்டேன். எனக்கு இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரால் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்க முடியும். அதுவும் அவரால் தான் சாப்பிட்டேன். அப்படி இருந்தும் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம சுகாவால் எதுவுமே ஆன்சர் பண்ண முடியல அதுக்கு. இப்போ நம்ம சுகா அப்படியே கையில் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்கடா. ஸோ அந்த டேப்லெட் அப்படியே கொடுக்குறாங்க. நம்ம ஜேகேயா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம சுகா தான் ஒரு மாதிரியே ஃபோர்ஸ் பண்ணி டேப்லெட் எப்படியோ சாப்பிட வச்சு கொடுத்துட்றாங்கடா. ஸோ அப்படி தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒன் டே தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே கிட்ட வர்றாங்க. டே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு டே கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் காலேஜ் போகணும். என்னது காலேஜ் போகிறியா? ஆமாம், எனக்கு காலேஜ் போகணும். உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே என்னால் அடைஞ்சிருக்க முடியாது. எனக்குன்னு நிறைய கனவு இருக்குது. ஓ கனவு இருக்கா? அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போனேன்? அவன் என்னோட கனவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். ஹெல்ப் பண்ணியிருப்பான். அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். நீ என்ன வேணாலும் படி, உனக்கு நான் ஹெல்ப்பாக இருப்பேன். எப்போவுமே நீ எது பண்ணாலுமே உனக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஹோப் கொடுத்துருந்தான். அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சே. நான் என் லைஃப்பில் எப்படி இப்படிலாம் நடக்கணுமோ, என் லைஃப் எப்படி இப்படிலாம் இருக்கணுமோ அப்படின்னு கனவு கண்டு வச்சுருந்தேனோ அது எல்லாமே உடஞ்சிருச்சுங்க. இப்போது எனக்கு காலேஜ் போகணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எதுவும் ஆக போகிறதுல எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்போ காலேஜ் போகணும், ப்ளீஸுங்க எனக்கு இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ இதை கேட்டுட்டு டேக் ஒரு மாதிரி ஆயிடுதுடா. பிகாஸ் வந்து ஜாக்சனை வந்துட்டு அவன் ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசுகிறான். இப்போ வரைக்குமே நம்ம ஜேகே வந்து ஜாக்சனை மறக்கலை. ஸோ நம்ம டேக் ஒரு மாதிரி ஆகுது. இப்போது என்ன, நீ காலேஜ் போகணும், படிக்கணும், அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான், நான் போகணும் காலேஜுக்கு. சரி ஓ. அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டீங்க? ஆமாம், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மேரேஜ் டே. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாது. அப்பனும் என்னோடய ட்ரக்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டான். ஸோ எனக்கு இதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை. நீ போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ போகக்கூடாது, ஏன்னா நீ கூட தான் இருக்கணும். இப்போ உனக்கு காலேஜ் போகணுன்னா நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா டேயை. ரொம்ப தேங்க்ஸுங்க, இதுக்காச்சும் என்ன அலோவ் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி சொல்ல, இது நம்ம டேக்கும் புரியுது என்ன மீனிங்கில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் பெருசாக கண்டுக்கல. போனால் போ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு போயிடுறாங்க தான். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம யுங்கி தான் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே ரெடியாகி வர்றாங்க. இப்போ நம்ம யுங்கி தாண்டா, ஜேகே போகலாமா? நீங்கள் நான் உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன், ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லை பரவாயில்ல,
இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி தாண்டா கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேகேவை. போகும்போது ரொம்ப நிறைய பேசுகிறான் நம்ம ஜேகே. யுங்கி கிட்ட ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிறான். பிகாஸ் வந்து யுங்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம ஜேகேக்கு. ஸோ நம்ம யுங்கி வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க நம்ம ஜேகே. இப்போ அப்படியே லாஸ்ட்டாக காலேஜும் வந்துடுதுடா. இப்போ நம்ம ஜேகே அப்படியே கீழே இறங்கிக்கிறாங்க. இறங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம யுங்கி தான் ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்துட்டு ஜேகே கிட்டே போகிறாங்க. என்னாச்சு சுகா, இது என்னோடய மொபைல், இதை நீ வச்சுக்கோ. ஆக்சுவலாக இது என்னோட செகண்ட் மொபைல் தான். இப்போதைக்கு நீ இதை யூஸ் பண்ணிக்கோ. பட் வீட்டுக்கு வந்தோன்னே என்கிட்ட கொடுத்துரு. பிகாஸ் டேக்கு தெரிஞ்சா. இல்லை சுகா பரவாயில்ல, எனக்கு மொபைல்லாம் வேண்டாம். இல்லை பரவாயில்ல, மொபைல் இல்லாமல் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஸோ நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி வந்துட்டு அவரோட மொபைலை கொடுக்க நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நமக்கு ஒரு பிரதர் கிடச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் வந்து நம்ம காலேஜ் கேட்லேயே நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், அது நம்ம ஜிமினி தான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே போனாங்க. நம்ம ஜிமின் தான் இப்போது, டே மச்சான் யாரா அது? அதுவா, அவங்க என்னோட பிரதர். நாது உனக்கு பிரதரா? உனக்கு யாரா பிரதர் இருக்கா? நான் சின்ன வயசுல உன் கூட தானே சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு அப்பெல்லாம் யாரும் தரலையே. என்னோட பிரதர்னா கூட பிறந்தவங்க இல்லை, பிரதர் ஆயிட்டாங்க. பிரதர் ஆயிட்டாங்களா? ஒரு இதுவும் புரியலையே. சரி, உன் மேட்ரு இன்னாதாண்டா ஆச்சு? அன்னைக்கு எவனோ வந்தான், பிடிச்சான், கையில் மோதத்தை போட்டா, தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு ஃபோன் கூட பண்ணல, நானும் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. என்ன மச்சான் ஆச்சு? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா அவனை காணும்னு சொல்லிட்டு. அதுவா, அதை ஏன் ஜிமினா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்களோட இடத்துல போயிட்டு சிட் பண்ணிவிட்டு, நான் மச்சான் சொல்கிறேன், அவன் சரியான சைக்கோவாக இருக்கான் போல இருக்கே. ஆமாண்டா, என்னோட மொபைலை பிடுங்கி வச்சுட்டான். இன்னொன்று தெரியுமா உனக்கு? நான் மச்சான், எனக்கு ஸ்பைசி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல ஜிமினா. உனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்பைசியே பிடிக்காதே, அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அவன் என்னை ஸ்பைசி சாப்பிட வச்சு எனக்கு எவ்வளோ தெரியுமா வயிறெல்லாம் எரிஞ்சுப்பா, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. நாது என்ன மச்சான் சொல்கிற? உனக்கு உயிருக்கு அதுவும் ஆபத்து வரல. சின்ன வயசில் உனக்கு நிறைய ஸ்பைசி தின்னுட்டு உன்னோட உயிருக்கே ஆபத்து இருந்துச்சு ஒரு தடவை. அதான் ஜிமினா, இப்போ பரவாயில்ல. ஐயா, அவன் பெரிய சாடிஸ்டாக இருப்பான் போல இருக்கே. ஆமாம் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சரி மச்சான், அப்புறம் எப்படி உன்னை இப்போ காலேஜ் அனுப்புனா? அதான்டா எனக்கும் தெரில. நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு. போய் கேட்டோன்னு விட்டானா? இல்லை மச்சான், போய் கேட்டோன்னெலாம் விடலை. ஆக்சுவலாக நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் நான் ஜாக்சனை பற்றி கொஞ்சம் சொன்னேன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டானே. என்னது, ஜாக்சனை பற்றி சொன்னியா? ஆமாம். சரி, ஜாக்சனுக்கு என்னாச்சு உனக்கு தெரியுமா ஜிமினா ஏதாவது? ஜாக்சனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து கல்யாணம் நின்று போச்சு, உன்னை மிஸ் பண்ணிட்டோங்கிற ஃபீலிங்கே இல்லை மச்சான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் மச்சான் தர்றான். என்ன சொல்கிற ஜிமன்? ஆமாம், அவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருந்தான். நான் பார்த்தேனே ரோட்டில் ஒரு தடவை. சரி, என்ன, நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு போட்டோம். எனக்காக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவன் உனக்கெலாம் ஃபீல் பண்ணவே இல்லை மச்சான், என்னமோ நந்திருக்கு, ஆனால் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமி நீங்கள் சொல்ல. ஸோ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஈவினிங் டைமும் ஆயிடுது. இப்போது நம்ம யுங்கி தான் பிக் பண்ண வந்திருக்காங்க நம்ம ஜேகேயை. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு யுங்கியை பார்த்துட்டு, மச்சான் என்னடா அவர் தானா அது? யாரு? உன் பிரதரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜேகே அப்படியே யுங்கியை பார்க்குறாங்க. அவங்க வந்து கார்கிட்ட நின்றுட்டு ஒரு மாதிரி கையை காமிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேகே, ஆமாடா அவர் தான் என்னோட பிரதர். இவர் மட்டும் அந்த வீட்டில் இல்லைன்னு வை, அவ்வளோதான். ஏதோ இவர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுதுடா. என்னமோ நீயே என் கூட இருக்க மாதிரி இருக்கு மச்சான். உனக்கு ஃப்ரெண்டுடா, அது நான் மட்டும்தான்டா, அது தெரியுதுடா. இருந்தாலும் யுங்கி கூட இருக்கும்போது ஒரு மாதிரி சேஃபாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குடா எனக்கு. பிரதர்லன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கல உங்ககிட்ட. இப்போ எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிட்டான், வா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் தான், மச்சான் நான்லாம் வரல, அவனை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அங்கேயே பாரு, கருப்பு கலரில் சட்டை போட்டுக்கிட்டு முடியெல்லாம் லாங்காக வச்சுக்கிட்டு, ஐயோ அப்பா பார்க்கவே ஒரு மாதிரி சேவ் கிங்க மாதிரி இருக்கான், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ நம்ம ஜேகே தான்டா கையை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. அவன் அப்படியே குழந்தையாட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க நம்ம ஜேகே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர்றது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது நம்ம யுங்கிக்கு. ஸோ நம்ம யுங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான்டா, யுங்கி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிமின் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே யுங்கி பார்த்துட்டு, ஹாய் என்னோட பேர் யுங்கி, மென் யுங்கி அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின், அப்படியா, அப்போது என்னோட பேர் ஜிமின். ஜிமின் இப்போ எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்க? என்னை பார்த்தா உனக்கு என்ன பேய் மாதிரி தெரியுதா? இல்லையே, பேய் மாதிரிலாம் உனக்கு தெரியலையே. அப்புறம் எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்கேன் என்னை பார்த்து? இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெரராக இருக்கீங்களா, அதனால கொஞ்சம் பயமாச்சு. அப்படியா? சரி ஓகே ஜெகே, நம்ம போகலாமா? போகலாம்.
இப்போது நம்ம ஜேகே தாண்டா, ஜிமினா பார்த்து வீட்டுக்கு போ சரியா, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா, மச்சா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்புறம் அவன் மட்டும் ஒன்று ஏதாவது பண்ணான்னு வை என்கிட்ட வந்து சொல்லு, முடிச்சுடலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல, இப்போது நம்ம யுங்கி ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்க்குறாங்க நம்ம ஜிமினை. இப்போ நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஐயோ பார்க்குறானே அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சிட்டு சரி மச்சா போய்ட்டு அப்படின்னு சொல்ல நம்ம யுங்கி அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. போனால் நம்ம டே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே போயிட்டு எதுவுமே கண்டுக்கலாம், அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க மேலே. இப்போ நம்ம டே அப்படியே போகிறக்கு பார்க்கல. ஸோ மேலே போனதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சைட் ஐஸாக அப்படியே நம்ம டேயும் பார்க்குறாங்க ஜேகேயை. இப்போ நம்ம யுங்கி உள்ளே வர்றாங்க. என்ன எதுவும் நடந்துச்சா? அப்போலாம் எதுவும் நடக்கலை, அவன் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட்டான். ஓ சரி ஓகே, அப்புறம் என்ன அந்த ஃபைல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்கிட்ட கேட்க, இப்போ நம்ம இவங்கேயும் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க அப்படியே அந்த ஆஃபீஸ் வேலை அதை பார்த்துட்ருக்காங்கடா. ஸோ இப்போ நைட் டைம் ஆகுது. நம்ம ஜேகே டின்னர் சாப்பிட கீழே வர்றாங்க. நம்ம டேயும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆல்சோ இவங்கேயும் இருக்காங்க. இப்போது அந்த ஆன்ட்டி தான் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஸ்பைசி டிஷ் எதுவுமே இல்லை. நம்ம ஜேகேயும் பார்க்குறாங்க, என்னாச்சு ஒரு ஸ்பைசி டிஷ்ஷையும் காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டி தான், தம்பி உனக்கு பிடிச்சதாப்பா எல்லாம் பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேயும் அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் தான். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம ஜேகே. இதை நம்ம யுங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம டேயா கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது நைட்டு வந்துட்டு நம்ம டே வந்து ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜேகே மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஆல்சோ ஒரு மெய்டு ஆண்டியும் இருக்காங்க. அப்படியே பாடிகெல்லாம் வெளியே வந்து சேஃபாக நிற்க வச்சுட்டு தான் நம்ம டே வந்து போயிருப்பாங்க. இப்போது நம்ம ஜேகேக்கு ஒரு ஐடியா வருது. இப்போது அந்த டே இங்கே இல்லை, என்னோடய மொபைல் அவனோட ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போயிட்டு எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே யோசிச்சுட்டு அப்படியே டேயோட ரூமுக்கு போகிறாங்கடா. போனால் அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இருக்குது அந்த ரூமை பார்க்கல, ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. நம்ம ஜேகே இப்போ உள்ளே போய்ட்டு அப்படியே லைட் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா அவ்வளோ திங்ஸ் கச்ச அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி சிம்பிளாக நீட்டாக இருக்குது அந்த ரூம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குட்டியான ஒரு பெட்டு, பக்கத்தில் ஒரு சோஃபா, அப்படியே அவங்க தலைக்கு பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி ஒன்று இருக்குடா. அந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது, ஒரு கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே மொபைல் தேடிட்டே இருக்காங்க. தேடிட்டே இருந்தால் அவங்களுக்கு மொபைல் எங்கேயும் கிடைக்கல. இப்போது அந்த மீன் தொட்டி இருக்கும் இல்லைடா, அதுக்கு கீழே இருக்க அந்த ட்ராயர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் மொபைல் இல்லை. இப்போது யாரோ வீட்டுக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா பேனிக் ஆகிட்டு அந்த மீன் தொட்டியை அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோன்னா அந்த மீன் தொட்டி அப்படியே உடஞ்சிருதுடா. இப்போது இந்த சவுண்ட் கேட்டுட்டு நம்ம டே தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டுட்டு அவ்வளோ வேகமாக உள்ளே வர்றாங்க. பார்த்தா நம்ம ஜேகே அங்கே நின்றுட்டுருக்காங்க. மீன் தொட்டி கீழே விழுந்து கிடக்கு, அந்த மீன் இறந்து போச்சு. நம்ம டேக்கு இதை பார்த்தோன்னா அவ்வளோதான், ரொம்ப கோவம் ஆயிட்டு அப்படியே போயிட்டு ஜேகேயோட கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. அறிவில்லை உனக்கு, என்னோட ரூம் கொண்டு யார் வர சொன்னது? இப்போ எதுக்கு இதை உடச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி கேட்க நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் அவங்க அடிச்சிட்டாங்க ஜேகேயாவது ரொம்ப வலிக்குது. இன்னும் சொல்ல போனால் அவரோட அந்த ஃபிங்கர் வந்துட்டு நம்ம ஜேகேயோட கண்ணத்தில் வந்துட்டு பதிஞ்சிருது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அரைஞ்சிருப்பாங்க. நம்ம ஜேகே கண்ணில் வந்து அப்படியே தண்ணி வருது. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டேன்னு வையே, அவ்வளோதான் உனக்கு, முதல்ல ரொம்ப வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க நம்ம டே. இப்போது நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம டே இங்கே உட்காந்துட்டு அந்த ஃபிஷ்ஷே பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி ஏக்கமாக. அப்படியே நம்ம ஜேகே பக்கம் போனோன்னா அவர் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தேமி அழுகுறாங்க. இது வரைக்கும் உங்கள் அப்பா கூட என்ன அடித்ததில்ல, எப்படி அடிச்சிட்டா எனக்கு வலிக்குது, சாதாரண ஒரு ஃபிஷ் தானே, அது அவன் வாங்கிக்கலாம்ல, எதுக்கு என்னப்பா அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நானா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட வந்தேன். எங்கள் அப்பா அம்மா பழி வாங்குறதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். என்னோடய மொபைல் வாங்கினான். நான் மொபைல் எடுக்கிறதுக்காக தானே போனேன். ஆனால் என்னை அடிச்சிட்டான். நான் வேணும்னா நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து தேமி அழுக. இப்போது நம்ம யுங்கி தாண்டா டேயோட ரூமுக்கு போகிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம், அவங்க மொபைல் பேசிகிட்டு இருந்ததுனால வந்திருக்க முடியாது. இப்போது நம்ம யுங்கி வேகமாக டேயோட ரூமுக்குள்ளே போனால் அந்த மீன் வந்துட்டு கீழே விழுந்து செத்து கிடக்கு. நம்ம டே வந்து அது பக்கத்தில் உட்காந்து அந்த மீனையும் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. ஹே டே, என்னாச்சுடா ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம டே தான் அவன் உடச்சிட்டான் யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. இப்போ நம்ம யுங்கி தான், யார் மச்சான் உடச்சது? அந்த ஜேகே தாண்டா உடச்சிட்டான்டா. ஏன்
போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இப்போ நம்ம யுங்கி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி விடு, ஜேகே தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக அழுக வருது. ரொம்ப அழுறாங்க நம்ம யுங்கியோட தோளில் சாஞ்சிட்டு. இந்த பக்கம் ஜேகே அதுக்கு மேலே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யுங்கி தான் என்ன பண்ண அவனை திட்டினியா என்ன? அவனை அடிச்சிட்டேன்டா. என்னது அடிச்சிட்டியா? ஆமாம் அடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா கோவம் வந்துச்சு. உனக்கே தெரியும்ல இந்த ஃபிஷ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. எனக்கு இது வேணும் யுங்கி. எனக்கு இதை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட்டே இங்கே சொல்ல யுங்கிக்கு புரிஞ்சிருது. லூஸாடா நீனு, அதுக்கேக்கடா அவனை போட்டு அடித்தேன். அது நான் கோவத்தில் இருந்தேன், அடிச்சிட்டேன். அவனை யார் ஃபஸ்ட்டு ரூமுக்கு வர சொன்னது? அவன் மொபைல் ஒன்று யார் முதல்ல வாங்கி வைக்க சொன்னது? அவன் கண்டிப்பாக ஒரு ரூமுக்கு மொபைல் எடுக்க தான் வந்திருப்பான், மீது எதுக்குமே வந்திருக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் யுங்கி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி போயிட்டு கதவை தட்டுறாங்க. பட் நம்ம ஜேகே வந்து திறக்கலடா. அவங்க ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ஈவன் அந்த சவுண்ட் வந்துட்டு நம்ம யுங்கிக்கு கேட்குது. ஸோ யுங்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இப்போ அவங்க கதவை வந்துட்டு அப்படியே ஸ்பேர்க்கி போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜேகேயோட ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குடா. அதை பார்த்துட்டு யுங்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஸோ பக்கத்தில் போயிட்டு அப்படியே நம்ம ஜேகே வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம யுங்கி வந்துட்டு நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துட்டு, ஜேகே என்னாச்சு? அய்யோ இது என்னடா கணத்தில் பதிஞ்சிருச்சு கையே. சுகா அவன் என்ன அடிச்சுட்டான் சுகா, எனக்கு ரொம்ப வலிக்குது சுகா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கி தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜேகே. சரி விடு ஒன்றும் இல்லை, நான் ஆயில்மெண்ட் போட்டு வரேன். இல்லை சுகா, நான் மொபைல் எடுக்க தான் சுகா போனேன். சீரியஸாக நான் எந்த இன்டென்ஷனோடையும் நான் போகலை சுகா. என்னோடய மொபைல் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் போனேன். ஆனால் அவன் என்ன அடிச்சிட்டான், ஆஃப்டர் ஒரு மீனுக்காக அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம சுகா தாண்டா. எங்கள் பாரு ஜேகே, அது உனக்கு ஆஃப்டர் ஒரு மீன், ஆனால் அவனுக்கு இல்லை. என்ன சொல்கிற? அதை நான் அவன்கிட்ட இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. உனக்காக ஒரு தடவை புரியும், அப்போ தெரியும் உனக்கு அந்த மீன் அவனுக்கு எவ்வளோ ப்ரிஷியஸ். அதோட இப்போ எதுக்கு ஒன்று அடிச்சான்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு புரியும், எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து போட்டு வர்றாங்க. பட் நம்ம ஜேகேக்கு இன்னும் டியர் ஸ்டாப் ஆகவே இல்லை. அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஜேகே, ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். இருந்தாலும் அவன் பண்ணுற எதுவுமே தப்பானதில்லை இது வரைக்கும். அவன் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பண்ணுவான். ஆனால் உன் விஷயத்தில் எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் அப்போலேருந்தே கேட்டுட்ருக்கேன் அவன்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. இதுக்கப்புறம் நீ அவனை தப்பாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, அவனை ரொம்ப ஹர்ட் ஆகிடாத. இட் மீன்ஸ் ஹர்ட் பண்ணாத. உன்னோட ஹார்ட்டில் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி கேட்க இப்போ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன சுகா பேசுகிறீங்க? அவன் இவ்வளோ பண்ணுவான், எனக்கு சொல்லவா நான் ஒன்று, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு மீனுக்காக என்னை அடிச்சிட்டான். ஈவன் நான் அதை வேணும்னே கூட பண்ணல. இங்கே பாரு, எனக்கு புரியுது, நீ அவனை வெறுத்துறாத ஜேகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்போ யுங்கி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. நம்ம ஜேகேயோட கண்ணத்தில் இன்னும் அந்த இது அப்படியே தான் இருக்குது, ஒரு மாதிரி ரெட் கலரில். ஸோ ஜேகே சாப்பிட வர்றாங்க. நம்ம டே ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்த உடனே நம்ம டே வந்து கணத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது நல்லா செக்கச்செவ்வேல்னு அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மாதிரி செவந்திருக்கா. ஸோ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்புறம் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், யுங்கி என்னாச்சு, இருக்குப்பா அவன் எந்திரிச்சு போனான், அவன் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் எந்திரிச்சு போயிட்டான். இல்லை நான் வந்தோன்னு தான் அவன் எந்திரிச்சு போனான், என்ன மேட்ரு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க இப்போ நம்ம யுங்கி தாண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேயும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ போகிறாங்கடா காலேஜுக்கு. நம்ம யுங்கி அப்படியே இறக்கி விட்டுட்டு பாய்லாங் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், மச்சான் ஜேகே வா 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 எங்கே நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் நினைத்துக்கிட்டே இருந்தேன்டா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா நம்ம ஜேகேவோட கணத்து ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு, ஹே மச்சான் ஏடா ஆச்சு, இருக்கடா போ கண்ணு இவ்வளோ ரெட்டாக இருக்குது, அடிச்சிட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறேன். இப்போது நம்ம ஜேகே தான்டா, ஆமாண்டா அடிச்சிட்டான், ஒரு மீனுக்காக என்ன அடிச்சிட்டான்டா. என்னது மீனுக்காக அடிச்சானா? ஆமாம், நேற்று நான் என்னோடய மொபைல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போனேன்னா அப்போது அவன் ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஒரு ஃபிஷ் வச்சுருந்தான், அதை தெரியாமல் தள்ளி விட்டுட்டான்டா, அதுக்கு என்ன அடிச்சிட்டான், பாரு என் கண்ணு எவ்வளோ செவந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஜிமின் தான், நேது அடிச்சிட்டான் நான் உன்னையே, அவன் யாரா உன் மேலே கை வைக்கிறதுக்கு, இன்னும் உன் அப்பன் கூட ஒன்று அடிச்சதில்லை, உன்னை எவ்வளோ பொத்தி வளர்த்தாங்க, எவ்வளோ தூரம் தான் அவன் அடிச்சிருப்பான். மச்சான் இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன், அவன் நான் கேட்குறேன்டா,
என்ன கேட்க போகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டை எதுக்கு அடிச்சான் நான் கேட்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுது. இப்போ நம்ம யுங்கி தான் பிக் பண்ண வர்றாங்க நம்ம ஜேகே போனால் இப்போ நம்ம ஜிமின் தான் நானும் வருவேன். நீ எதுக்கு வர்ற, அது எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சு, உன் ஃப்ரெண்டு எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சான்? என்னது? ஆமாம், உன் ஃப்ரெண்டு எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சான்? என்ன அவன் வயசு எவ்வளோன்னு தெரியுமா? என்ன நீ பாட்டுக்கு அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? ஆமாம், இதுக்கு முன்னாடி கூட அவன் மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போது என் ஃப்ரெண்டு அடிச்சானோ அப்போவே அந்த மாதிரி இதெல்லாம் போயிடுச்சு. எதுக்கு அவன் ஃப்ரெண்ட் அடிச்சான்? என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ பூ மாதிரி உயிர் ஆழ்த்தாங்க தெரியுமா, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி கிட்ட கோவப்பட இப்போ நம்ம யுங்கி தாண்டா அது புருஷங்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து குட்டையை குழப்ப பார்க்குற? நான் அதே குட்டையை குழப்ப பார்க்குறேன்னா என் மச்சான் கண்ணாச்சா இப்படி பழக்க வச்சுருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது, நானும் வருவேன், நானும் உங்கள் வீட்டுக்கு வருவேன், நான் அவங்ககிட்ட 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கினா வேணான்னு சொல்கிறேன்ல, நான் தான் வேணும்னு சொல்கிறேன்ல, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம யுங்கி அப்படியே கண்ணாடி வழியாக ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினா ஒரு மாதிரி கோவம் மூஞ்சி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியாக வச்சுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம யுங்கிக்கு இதை பார்த்தோன்னா சிரிப்பு வருது. ஸோ அப்படியே நம்ம டேயோட வீட்டுக்கு அப்படியே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய மேன்ஷனு பா, நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், மாஃபியாவோட மேன்ஷன்லாம் செம்மையாக இருக்குடா ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேகே தான் இருக்கும், உள்ளே போய் பாரு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் அப்படியே உள்ளே போகிறாங்க. போனால் நம்ம டேயா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ கெத்தாக இருக்காங்க. இவ்வளோ நேரம் பந்தாமல் பேசிட்டு வந்த நம்ம ஜிமினா இப்போ அப்படியே பொட்டிப்பாமல் அடங்கிடுறாங்க. நம்ம டேயை பார்த்தோன்னே ஜிமின் நல்லா கேளு, உன் ஃப்ரெண்டு கணத்தை எதுக்கு அடிக்க சிவிங்க வச்சான்னு சொல்லிட்டு கேளு ஜிமின் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமின் மெதுவாக நம்ம ஜேகே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு நிற்க இப்போ நம்ம கேதாண்டா என்ன மச்சான் பண்ணுற? இல்லை மச்சான், அது வந்து நான் வீட்டுக்கு போகிறேன்டா. என்னது வீட்டுக்கு போறியா? ஆமாம் மச்சான், நான் ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குடா, அவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. என்னது பயமாக இருக்குதா? அட பாவி, ஏதோ பெரிய பஞ்ச டைலாக்லாம் பேசி என்னை கூட்டி வந்தியடா. மச்சான் பஞ்ச டைலாக் பேசி கூட்டு வந்தேன், ஆனால் இங்கே இவனை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாசல்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம யுங்கி காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வர்றாங்கடா. வந்தால் நம்ம ஜிமின் அப்படியே குழந்தையோட ஜேகே பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அதை நம்ம யுங்கி பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இப்போ நம்ம ஜிமின் தான் நான் ஒன்று பண்ணலே அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து நின்றுக்கிறாங்க. என்ன ஏதோ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி என் ஃப்ரெண்டை பேசுகிறான்னு சொன்னால் விட்டா அடிச்சிடுவேன்னு கூட சொன்னால் இப்போ என்ன எப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க இப்போ நம்ம ஜிமின் தான் ஐயோ மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கிக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜிமினை. யார் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க இப்போ நம்ம யுங்கி தாண்டா மச்சான் அவன் தான் ஜெயோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டா. ஓ இருந்துட்டு போ, இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? அது வந்து சார் என்னோட பேர் ஜிமின், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட இப்போ நம்மகிட்டே அப்படியே முறைக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, கையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அது எதுக்கு டைம் வேஸ்ட், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அந்த கையை அவங்க கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் யார் நீ இங்கே எதுக்கு இப்போ வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க, நான் சிரிக்கிற மூலலாம் இல்லை போ அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் எங்கே போகிறீங்க 2 பேரும்? எங்கே போகிறோம்? என் ரூமுக்கு போகிறோம். ஏன் அவனே ஒரு ரூம் கூட்டி போகிற? இவன் என்னோடய ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டு உங்க கூட இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் இவன் எனக்கு, நீ வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே பார்க்குறாங்க, இப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்க நம்ம ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆத்தி அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ நம்ம ஜேகே தாண்டா பேசிகிட்டு இருக்காங்க ஜிமின்கிட்ட. பா ஏண்டா என்னென்னலாம் பேசி கூட்டின்னு வந்த, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஜிமின் தான் டேய் அவனை பார்த்தியா எப்படி இருக்கான்னு, ஆள் நல்லா பல்காக இருக்கா மச்சான், பார்த்தோன்னே எனக்கு பேச்சே வரலடா. அப்புறம் எதுக்கு இந்த சீன் போட்டு நீ கூட்டி வந்து மட்டும் சொல்ல, நான் என்ன சரி ஏதோ பேசுவான் கேட்போன்னு நினச்சி கொண்டு வந்தேன், ஆனால் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? அப்போது நான் உன் ஃப்ரெண்டு இல்லை ஜிமினா, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன், யார் என்ன அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டே இருப்ப, உனக்கு நீ தான் முக்கியம், உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க ஒரு மாதிரி ஏற்றி வந்த மாதிரியே பேச இப்போ நம்ம ஜிமின் தான் இப்போது என்ன சொன்ன, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை சிறப்பாக அடித்த மாதிரி இருந்துச்சுடா டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை ஷேக் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் கேட்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த பால்கனி அந்த இது இருக்கும் இல்லடா, ஸோ அங்கேயே நின்றுக்கிட்டு ஹே டே அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு போட இப்போ நம்ம டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பார் எதுக்கு என் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம யுங்கியும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம டே அப்படியே முறைக்கிறாங்க. என்ன முறைச்சா பயந்துருவோமா,
யார் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆள் இல்லை நினச்சிட்டு அடிக்கிறீங்களா? தாயில்லா பிள்ளைன்னு நினச்சி அடிக்கிறீங்களா என்ன? அவனுக்கு நான் இருக்கேன், ஃப்ரெண்டாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் வேற எல்லாவாகவும் நான் இருப்பேன். இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சுங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் மேலேருந்து பேச இப்போ நம்ம யுங்கி பார்க்குறாங்க. இவனுக்கு இவ்வளோ தைரியமா, எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறாங்க. இட் மீன் வந்துட்டு ஒரு செவர் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஜிமினோட அந்த கழுத்து வரைக்கும் இருக்கும்டா. நம்ம ஜிமினோட தலை மட்டும் தான் தெரியும். ஸோ தலையை மட்டும் காட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி தானே இருக்குது அந்த டிசைன். அந்த செவரோட டிசைன் ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து இடையிலேருந்து பார்த்தா அப்படியே தெரியும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம யுங்கி நல்லா அப்படியே கூர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமினோட கால் இங்கே கதக்கல்லி ஆடின்னு இருக்குது. மேலே தான் நம்மளால் அப்படியே தைரியமாக பேசுகிறாங்க. பட் கீழே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஷேக் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக், அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம யுங்கி தான் இதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்க. ஏன்னா நான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மேலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓடிடுறாங்க. இதை நம்ம ஜெய்கே பார்த்துட்டு, மச்சான் எனக்காக நீ பேசுனா, நீ தாண்டா என் நண்பன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க. இங்கே ஜெமின், எனக்கு தானே தெரியும் நான் என்ன பாடுபட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்க. இங்கிட்டு கீழே பார்த்தா, யுங்கி யார் அவன் இப்போ எதுக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான்? அதுவா, இப்போது என் மேலே என்னாவது கை வச்சிடறான், வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். நீ என்ன சும்மா விட்டுருவேன், என்ன அடிச்சவன அப்படின்னு கேட்க, போட்டுருவேன் கன் எடுத்து ஒரே போடு, என் மச்சான் மேலே எவன் கை வச்சாலும் போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்ல, அதை தான் அவனும் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு மேலே நீ கை வச்சிருக்க, புரியுதா? அவன் எது பேசினாலும் கண்டுக்காது, அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்ல நம்ம டேயும் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே வந்துட்டு அவ்வளோவா டேக்கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம டேயும் வந்துட்டு அவ்வளோ பேச மாட்டாங்க அப்பப்போ. ஆனால் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. உன்னால தான் இப்படி என் லைஃப் போச்சு, உன் லைஃப் போய் என் லைஃப் போச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி லைஃபை கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுவாங்க நம்ம ஜேகே. நம்ம டேயா இப்போலாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை நம்ம ஜேகே. அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு மொபைல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே வந்துட்டு ஒரு ரூமை பார்க்குறாங்க நம்ம ஜேகே. ஸோ அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்கும், பிகாஸ் வந்து அவங்க வந்ததுலேருந்து அந்த ரூமுக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம யுங்கி பார்த்துட்டு வேகமாக வர்றாங்க. ஓய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா இது என்னது அண்ணாவா? எனக்கு தெரியல, எனக்கு அவங்கள அண்ணான்னு கூப்பிடணுன்னு வந்ததுலேருந்தே ஆசை. ஏன்னா எனக்கு எல்லாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் இங்கே வந்து அப்போ வரைக்கும் நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஸோ நான் உங்களை சுகா அண்ணான்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, நம்ம சுகாவுக்கு இது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஸோ சுகாவும் கூப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை நான் வந்ததுலேருந்து இந்த ரூமை பார்த்ததே இல்லையே, இந்த ரூமை ஓப்பனே பண்ண மாட்டாங்க, ஈவன் சுத்தம் பண்ண கூட பண்ண மாட்டாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது டேயோட ரூம், யாருமே இதுக்குள்ளே போக முடியாது, நீயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஜேகேயை. நம்ம ஜேகே ஒரு மாதிரி அந்த ரூமை பார்த்துட்டு போயிடுறாங்கடா. இப்போது காலேஜில் தாண்டா நம்ம ஜேகே வந்துட்டு வாட்ரு வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்து அப்போ இல்லை. அப்போது ஒரு பையன் ஜேகேயை பார்த்துட்டு, இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே மச்சான், இவன் அந்த பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் ஜங்குக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டா அவன்தான், ஏன் என்ன பண்ண போகிற? மச்சான் இவன் அப்பன் தாண்டா என் அப்பனுக்கு ஒரே எதிரி, பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. இவன் அப்பன் என் அப்பனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறானே, அப்போது அவர் பிள்ளையானன்னா அவன் பிள்ளை ஏதாவது வச்சு செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பையன் இன்னொரு பையன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த பையன் தான், மச்சான் வேணாண்டா, அதெல்லாம் ஏதாவது தப்பாயிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே போகிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போது அந்த பையன் தான் அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு, உன் பேர் என்ன? எதுக்கு கேட்குறீங்க? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் ஜங்குக். ஓ அப்போ நீ தான் ஜங்குக்? ஆமாம், நான் இப்போ அதானே சொன்னேன், என்னோடய பேர் ஜங்குக். ஓஹோ, உன் அப்பா பேர் என்ன? இல்லை, என் அப்பா பேர் என் பேர்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? எதுவும் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்க அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன கேட்டுட்ருக்க? கேட்டதுக்கு போது பதில் சொல்கிறா. என்ன? நான் பாட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, வழி விடுங்க, நான் போகணும். என்ன வழி விடுங்க? அதெல்லாம் விட முடியாது, எனக்கு இப்போ ஒன்று தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? நீ அவனோட பிள்ளை தானே? யாரோட பிள்ளை? அந்த ஜியான், அவனோட பிள்ளை தானே நீ? ஆமாம், என்னோட பேர் ஜியான் ஜங்குக், எங்கள் அப்பா பேர் ஜியான் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவன் என்ன பண்ணிடுறான்னா அவனோட கையை டக்குன்னு எடுத்து நம்ம ஜேகேயோட ஐ கிட்ட ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கார்ஃப் ஆயிடுதுடா. இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சனா? உன் அப்பா என்ன பெரிய மயிரா? என்னமோ என் அப்பனுக்கு பிஸ்னஸில் பெரிய குறைச்சல் கொடுத்துட்ருக்காமல, சொல்லு உன் அப்பா கிட்ட போயிட்டு.
இந்த மாதிரி என்னோட பையன் வந்து என்ன அடிச்சிட்டான், பிஸ்னஸ் மேலே தொல்லை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்கார்ஃப் தழும்பே வந்துடுது அந்த இடத்துல, ரெட் ஆகிடுது அந்த பிளேஸே. இப்போ அப்படியே கிளாஸுக்கு போனால் நம்ம ஜிமின் தாண்டா, ஏன் மச்சான் ஏடாச்சு, யாரா முடிஞ்சு நலங்கு வச்சது, அதுவும் கரெக்டாக கண்ணுக்கிட்ட வச்சுருக்காங்க. ஹே ஜிமினா என்ன கலாய்கிறியா, என்னாச்சு மச்சான், யார் இப்போ அடிச்சது, என்ன பண்ணுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கையை பிடிக்க. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, இல்லை ஒன்றும் இல்லை விடு, எங்கள் அப்பா அவரை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, அவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஆனால் அவர் நல்லவரே இல்லைன்னு நினைக்கிறேன் ஜிமினா. ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கை மொத்தமாக நாசமாக போச்சு எங்கள் அப்பாவால். இப்போது இன்னொருத்த வந்து என்னை அடிச்சிட்டு போகிறான், உங்கள் அப்பாவால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா அப்போது கெட்டவனா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் வந்து ஜேகேக்கு அவங்க அப்பானா ரொம்ப 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 பிடிக்கும். யாரை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பானே தவிர அவங்க அப்பாவில் எதுலேயுமே யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அவங்க அப்பாவை. இப்போது அவனோட லைஃபும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்த வந்து அடிச்சிட்டு போயிட்டான் அவங்க அப்பா பேரை சொல்லி. ஸோ ஒரு மாதிரி விரக்தியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஜேகே. இப்போ நம்ம ஜிமின் தான், லூஸ் மாதிரி பேசாத மச்சான், அதான் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி இப்போ அப்படியே நம்ம ஜேகே வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. போயிட்டு அவங்கள என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஐஸ் பேக்லாம் வைக்கிறாங்க. பட் அந்த இது வந்துட்டு மறையில ஒரு மாதிரி ரெட்டாக தான் இருக்குது. அப்படியே ஐயை சுற்றி இப்போது அப்படியே சாப்பிட வர்றாங்க. நம்ம டே வந்துட்டு ஃபேஸ்லாம் நோட் பண்ணலை, அவங்க படுக்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு மார்னிங் டைம் அந்த மாதிரி ஆகுதுடா. இப்போது நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே வர்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க ஃபேஸில் வந்து. அப்போ நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு காயம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூட காட்டுறதுக்கே, அந்த மாதிரி ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி மூடிக்கிட்டே வர்றாங்க கையை வச்சு. இப்போ நம்ம டே தான் அவங்க கால் பேசிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே வந்து அப்படி வந்தது வந்து உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜேகே டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து நம்ம டேயோட இடிச்சிடுறாங்க. டேயோட செஸ்ட்டில் வந்துட்டு அப்படியே தலை வச்சுட்டு டக்குன்னு இடிச்சிட்டு அப்படியே புக்ஸ்லாம் கீழே போட்டுடுறாங்க. அவங்க கையில் வந்து புக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ஏய் அறிவில்லை, பார்த்து வரமாட்டேன், இவ்வளோ பெரிய உருவம் நின்றுட்டுருக்கேன், இப்படி வந்து இருக்கிறேன், சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புக்கெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சாரியோ, உனக்கு இதே வேலையாக போச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே தள்ள பார்க்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே புக்கெல்லாம் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க ஃபேஸை. ஏய் என்னாச்சு உன் ஃபேஸில்? அது ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் கிளம்புறேன். ஜேகே என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? என்னோட இது எப்படியோ வந்துட்டு போகுது, எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன? ஈவன் எனக்கு ஏதாவது ஆனால் நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க. இதோட விட்டுருங்க, நான் காலேஜ் கிளம்பணும், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போக பார்க்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம யுங்கி வர்றாங்க. ஹே என்னாச்சு, காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி வர. ஹே என்னாச்சு இவனுக்கு, இவன் கண்ணில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனா யுங்கி கிட்ட கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம யுங்கி நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹே ஜேகே என்னாச்சு உன் கண்ணில், எதுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, கீழே வந்துட்டியா? ஆமாம் சுகா, கீழே வந்துட்டேன். ஏய் லூஸா யுங்கி, நீனு கீழே வந்தா கண்ணில் போயிட்டு அந்த ஷேப்பில் அப்படி அடிப்படுமா? ஆமாம் இல்லை. ஹே ஜேகே என்னாச்சு, உண்மையை சொல்லு, யாராவது ஒன்று அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ நம்ம டே அப்படியே ஜேகேயோட கையை அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹே டே பார்த்து பொறுமையாக போடா டே, இங்கே பாரு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அங்கே ஒட்டுமொத்த இதுலேயே நம்ம டீயோட கார் தான் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே போய்ட்டு ஒரு ஸ்கிட் அடித்து காலேஜில் நிற்குமா. இப்போ எல்லோரும் அந்த காரை தான் பார்க்குறாங்க. அந்த கார்லேருந்து நம்ம டீ அவ்வளோ மாசாக இறங்குறாங்க கீழே. பின்னாடியே நம்ம ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜெமின் பார்த்துட்டு, ஐயோ இன்னும் சீனு அப்படியே படத்தில் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம ஹீரோயினை அப்படியே ஹீரோ இப்படி தானே கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம டே தாண்டா அப்படியே போயிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு, எவன் இவன் மேலே கை வச்சது, எவன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அங்கே இருக்கவங்க யாருமே எதுவுமே பேசலை, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிறோம். கையை விடு, என்ன பண்ணிட்டு இருக்கா, பெரிய ஹீரோன்னு மனசில் நினைப்பா, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்தோட எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம டே அவ்வளோ ஒரு மாதிரி ஃபோர்ஸாக பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜேகையால் எடுத்தோட முடியல டேயால். இங்கே பாருடே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கையை விடுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் நம்ம டே கை விடுற மாதிரி இல்லை. இப்போ இவன்ல பஞ்ச் பண்ணான்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டிங்கன்னா தப்புச்சிங்க. நானா கண்டுபிடிச்சேன்னு ஒருத்தனை சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக எவன் அடிச்சிங்களோ அவன் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம யுங்கி தான் அங்கேருந்து வர்றாங்க. டே இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மொபைலை காட்டுறாங்க. அதில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, யார் வந்து நம்ம ஜேகே அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் ஒரு மாதிரி பயத்தில் தான் நின்றுட்டுருப்பான், நம்ம டேக்கு ஆப்போசிட் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம டே அப்படியே அந்த பையனை அவ்வளோ கோவமாக முறைச்சி பார்க்குறாங்க.
அப்படியே போயிட்டு அந்த பையனோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்து அவன் கண்ணிலேயே நம்ம ஜேகேக்கு எப்படிலாம் அவன் அடிச்சிருப்பானோ அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. ஈவன் அந்த பையனோட மூக்கு ஃபேஸ் எல்லாத்துலேயும் அப்படியே ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம விடுற மாதிரியே தெரியும். இப்போ நம்ம ஜேகே அப்படியே பிடிச்சி டேயோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் நம்ம விடுற மாதிரி தெரியல. ஜேகேயும் ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. பிடிச்சி இழுக்கவே முடியல. யாரு மேலே கையை வைக்கிறேன்? எதுக்குடா அவன் அடிச்ச? எதுக்கு அவன் அடிச்ச? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அடிக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜேகே நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு குத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு, ஹேய் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு இப்போ காலேஜில் வந்து ரவுடித்தனை பண்ணிட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு? அவன் என்ன அடிச்சானா நான் பார்த்துப்பேன், எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏன் இப்போ நீ வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்ன நல்லவ மாதிரி காட்டிக்க பார்க்குறியா? உன்னை விட அவன் எவ்வளவோ பரவாயில்ல. நீ என்னை இதை விட ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்க. நீ ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட நம்ம இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு முறைச்சி பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அவனோட மூக்கிலே ஒரு பஞ்ச் பண்ணிட்டு, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் ஜேகேவோட மேலே யாராவது கை வச்சிங்க கை உங்கள் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம யுங்கி இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எதுவுமே பெருசாக எதுவும் பேசிக்கல. ஸோ அப்படியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இங்கோட கையை பிடிச்சிட்டு, சார் 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 என்ன இப்போ இங்கே என்ன நினச்சி இந்த மாஸ் சீன் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமோ? ஜேகேக்காக வந்துட்டு இப்படி அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் கேட்க, இப்போ நம்ம யுங்கி தான் ஏன் இல்லை பார்க்கவே ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. என் ஜேகேக்காக வந்து பேசுவான்னு சொல்லிட்டு எப்படி வந்து பேசினாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேக்கு வந்து ஜேகேவை பிடிக்காது தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் பிடிக்காது தான், இருந்தாலும் அவன் மேலே கை வச்சோன்னா டேக்கு கோவம் வந்துச்சு. அதைத்தான் நானே கேட்குறேன், எப்படி கோவம் வரும்? அதுதான் நம்ம டேக்கே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு கோவம் வரும்? இப்போது என்னையே உங்களுக்கு பிடிக்காது, எனக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் நாளில் இருந்தேன் என்ன உங்களுக்கு பிடிக்காது. இப்போது என் மேலே யாராவது கை வச்சா உங்களுக்கு நான் இப்படியா கோவம் வருதோ? வராதில்ல. அதே யார் சொன்னால் வராதுன்னு, எனக்கு கோவம் வரும். என்னது ஓ மேலே எவனாவது கை வச்சானா எனக்கு கோவம் வரும் ஜெமன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே போக, இப்போது அந்த ஆச்சரியத்தில் இருந்த ஜிமினுக்கு இது ஒரு ஆச்சரியமாகிருது. என்னது என் மேலே கையை வச்சா அவனுக்கு கோவம் வருமா? ஏன்னா நடக்குறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே குடுன்னு ஓடிடுறேன். இப்போது ஜேகே கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு, மச்சான் ஜேகே இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரில, அவன் எதுக்கு வந்து இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு தெரில, சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்கான்டா. வர எனக்கு அவன்கிட்ட படிக்கவே இல்லை அவனை சுத்தமாக. ஜேகே நீ ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஜேகே. என்னது தப்பாக நினச்சிட்ருக்கேனா? என்ன ஜிமன் சொல்ல வர்ற? இங்கே பாரு, ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்படி இவ்வளோ பேருக்கு முன்னாடி அப்படி அடிச்சிருக்கான் அவனை போட்டு. இதுலேயே தெரில உனக்கு டேக்கு உன் மேலே ஏதோ இருக்குடா. என்னது டேக்கு என் மேலே ஏதோ இருக்கா? நீ என்ன யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜேகேக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. எதுக்கு இவன் வந்து இப்படி அடித்தான்? பிகாஸ் வந்து ஜேகே வந்து டேக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு அவன் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆக இப்போது ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுதுடா. நம்ம யுங்கி வந்து பிக்கப் பண்ண வர்றாங்க. இப்போது நம்ம ஜேகேயும் எதுவும் பேசலை, யுங்கியும் எதுவும் பேசலை, அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. போனால் நம்ம ஜேகேக்கு வீட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் வந்து அவரோட கண்ணில் பாருது அந்த ஒரு ரூம் தான். இந்த ரூமுக்கு எதுக்கு போவேணான்னு சொன்னாங்க யுங்கி? இந்த ரூமில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜேகே அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அது சாவி இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அந்த ஆண்டிகிட்ட போயிட்டு என்னோடய ரூம் கீ தொலைஞ்சி போச்சு, ஸ்பேர் கீ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஸ்பேர் கீ எல்லா ரூமுக்கும் ஒரே இதில் தானடா இருக்கும். ஸோ அந்த ஸ்பேர் கீ எடுத்து அப்படியே அந்த ஆண்டி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக வெறும் நியூஸ் பேப்பர் கலெக்ஷனு. அதில் முக்கியமாக நம்ம ஜேகேவோட அப்பாவோட ஃபோட்டோ அவ்வளோ இருக்குடா. எல்லாம் அந்த ரெட் கலர் மார்க்கரில் ஒரு மாதிரி கிறுக்கி இருக்குது. அது எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் பீட் எல்லாத்தையுமே போயிட்டு ஒரு நல்லா உத்து பார்க்குறாங்க நம்ம ஜேகே. ஃபுல்லாக ஜேகேவோட அப்பாவோட நியூஸ் தான். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இல்லீகலாக, எவ்வளோ தப்பு பண்ணுறவர் எல்லாமே அதில் இருக்குது. நம்ம ஜேகேக்கு ஒன்று பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஜேகேவோட அப்பா ஃபோட்டோ மட்டும் இல்லை, நிறைய பேரோட ஃபோட்டோ இருக்குது. பர்டிகுலராக என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஜேகேவோட அப்பாவோட ஃபோட்டோவும் அது பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்ட மாதிரி நம்ம ஜேகேவோட ஃபோட்டோவுமே இருக்குது. இப்போ தான் ஜேகேக்கு புரியுது, இவன் ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ரிவெஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கான், அவங்க அப்பாவை ரிவெஞ்ச் பண்ணுறதா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. பிகாஸ் அவர் வந்து அங்கே அவ்வளோ பிளான் போட்டு வச்சுருந்துருக்காரு, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தூக்கணும், இந்த மாதிரி பண்ணால் அவங்க அப்பா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானையும் வந்து துல்லியமாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, அப்போது நிஜமாலுமே என் அப்பா ஒரு வில்லனா? இது வரைக்கும் நான் அவரை ஹீரோவை தான் நினச்சிட்டு இருந்தேன், அவர் இவ்வளோ பெரிய வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்கே பரவாயில்லட்டே, நீ பழி வாங்குறதுக்கு என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்க. இதோ இந்த பிளான்லேயே எனக்கு நல்லா தெரியுது, அவ்வளோதான்ல.
அப்புறம் எதுக்குடா என்னை வந்து நீ காப்பாற்றின? நான் கூட உனக்கு என் மேலே ஏதோ இருக்குது, அதனால தான் வந்து காப்பாற்றணும்னு நினச்சேன். நல்லா பிளான் போட்டு என் வாழ்க்கையே அழிச்சிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம யுங்கி தானே உள்ளே வர்றாங்க, வந்துட்டு ஜேகே ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஜேகே இல்லை. ஸோ ஜெகே 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 ஆண்டி ஜேகே பார்த்தீங்களா என்ன? ஜேகேவா? அவன் இப்போ தான்ப்பா அவனோட ரூம் சாவி தொலைஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஸ்பேர் கீ வாங்கிட்டு போனான். என்னது, ரூம் சாவி தொலைஞ்சு போயிடுச்சா? இல்லையே, அவனோட ரூம் சாவி அவன் டோரில் தானே இருக்குது. என்னப்பா சொல்கிற? இப்போ தான் ஸ்பேர் கீ வாங்கிட்டு போனான். ஸ்பேர் கீ? ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே வேகமாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க ஒரு மாதிரி சேடாக. இப்போ நம்ம யுங்கி அப்படியே போகிறாங்க. ஜேகே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஆமாம் யுங்கி, இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? இவன் போட்டு வச்சுருக்க பிளான்லாம் எனக்கு தெரிஞ்சிடும்னா, அதான் என்ன பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறானே. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இது எனக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன யுங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு பேசுகிறாங்க. இது நம்ம யுங்கிக்குமே புரியுது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல யுங்கி. இப்போ தான் எனக்கு தெரியுது என் அப்பா எவ்வளோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பழி வாங்கிறதுனா எங்கள் அப்பாவை பழி வாங்கியிருக்க வேண்டியதானே யோங்கி. எதுக்கு யோங்கி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுக்கணும்? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழ ஆரம்பிக்க நம்ம யோங்கிக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. ஹேய் ஜேகே, இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்று ரிவெஞ்ச் பண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை கல்யாணம் பண்ணுறதுனால உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன? எங்கள் அப்பா அவன் கேட்டவன், அவன் ரொம்ப கேட்டவன். அவனை பழி வாங்குறதுக்கு என்ன 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 எதுக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பொருளா? அப்போது அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்குமே இல்லையா யோங்கி? அப்புறம் எதுக்கு யோங்கி இன்றைக்கி வந்து எனக்காக சண்டை போட்டான்? எதுக்கு எனக்காக ஃபைட் பண்ணான்? இங்கே பாரு ஜேகே, நீ தப்பாக நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நினைக்க எனக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேலே நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. எனக்கு அப்பாவும் அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவனே இப்படி என்னால் முடியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழ ஆரம்பிக்க இவங்களுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. இப்போ நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குடா, பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம். அது நம்ம டேயோடது. அதை அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ணிட்டு பார்த்தா அங்கே ஒரு லாக்கர் இருக்குது, நம்பர் லாக்கர் மாதிரி. ஸோ அந்த லாக்கரை இங்கே பாரு, இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணு. இது என்ன லாக்கர்? முதல்ல கண்ணை தொடச்சிட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணு. எனக்கு பாஸ்வேர்டா 191997. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜேகேக்கு ஒன்று தோணுது. யுங்கி, என்ன இது என்னோட பர்த்டே டேட் மாதிரி இருக்கே. அதுவா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே அந்த பாஸ்வேர்டு போட்டு அந்த ரூமை திறக்கிறாங்க. உள்ளே பார்த்தா அவ்வளோ ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே கலராக ஸ்டிக்கி நோட்ஸு அவ்வளோ இருக்கணும் அந்த வால் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகேயோட பிக்சர்ஸ் அவ்வளோ இருக்குது. நம்ம ஜேகேயெல்லாம் இதை நம்பவே முடியல. என்னது இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போது அதில் ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒன்று எழுதியிருக்குடா, ஜங்குக்கா இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிட போகிறேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மறைச்சி வைக்க மாட்டேன். அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்டில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ, எப்பவும் போல் இன்றைக்கும் சொதப்பிட்டேன். இன்றைக்கும் உங்ககிட்ட என்னால் என்னோடய லவ்வை சொல்ல முடியல. ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதியிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கி நோட் எடுத்து பார்த்தா, இன்றைக்கி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவேன் குக்கி. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை என்னால் மிஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்துன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கி தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ஒரு ஸ்டிக்கி நோட்டில், ஐயோ நான் எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருக்கேன், ஆனால் உங்ககிட்ட என்னால் எதுக்குடா பேச முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்லேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. பிகாஸ் நம்ம ரொம்ப 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 லவ் பண்ணியிருப்பார் நம்ம ஜேகேவை. ஈவன் அவர் எழுதின ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டுறதுக்கு கூட அந்த வாலில் இடம் இல்லை. அவ்வளோ ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, ஒன்று மேலே ஒன்று அவ்வளோ ஒட்டியிருக்காங்க நம்ம ஏன்னா ஜேகே வாய பிளந்து பார்த்துட்ருக்க, என்னாச்சு? கண்ணிலேருந்து தண்ணி வருதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி கேட்க, ஹே யுங்கி என்னது இதெல்லாம்? என்னதா இதை ஃபுல்லாக உட்காந்து நீ இப்போ படிக்கிறேன், உனக்கு நிறைய டைம் தரேன், படித்து முடிச்சுட்டு வெளியே வா,
நான் வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே வெளியே போயிடுறாங்கடா. இப்போது நம்ம ஜேகே ஒரு மாதிரி டியரி ஐஸோட அப்படியே பார்க்குறாங்க. எல்லா ஸ்டிக்கி நோட்ஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க. அதில் டேட் மென்ஷன் பண்ணி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஆனால் இன்றைக்கி என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, எனக்கு தைரியம் சுத்தமாக வரல. இங்கே பாரு ஜெகே, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லிடுவேன், இப்போது எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே என்னதான் நான் தைரியத்தை வர வச்சாலும் உன்னோட ஃபேஸை பார்த்தா எனக்கு எதுக்குடான்னு தைரியம்லாம் வர மாட்டேங்குது. ஜேகே, இன்றைக்கி நீ ஜிமினோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் பார்லரில் ரொம்ப அழகாக இருந்தது தெரியுமா? அதுவும் அந்த ஐஸ்கிரீமை வாயில் அந்த பக்கத்துலலாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த நம்ம ஜேகே பண்ண எல்லா குட்டி குட்டி விஷயமும் அப்படியே ஸ்டிக்கி நோட்டில் எழுதி அந்த வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இப்போது ஒரு ஸ்டிக்கி நோட் நம்ம ஜேகே கண்ணில் படுது. அதை போய் எடுத்து பார்க்குறாங்க. ஜேகே, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இல்லைடா? ஆமாம், உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட தான் சொல்லலையே, சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு மாஃபியா, நீ ஒரு இன்னசென்ட் பையன், நல்ல பையன், க்யூட்டான பையன், ரொம்ப நல்ல பையன். ஸோ உன்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், நீ எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தா ஜங்குக், வேணாண்டா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அதை எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது அந்த ஸ்டிக்கி நோட்டை திருப்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கூட, இட் மீன்ஸ் வேறு ஒரு பொண்ணு கூட ஜாக்சன் வந்து உட்காந்து ஜூஸ் குடிச்சிருப்பாங்க ஒரே ஸ்ட்ரா போட்டு. அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஸ்டிக்கி நோட் பின்னாடி ஒட்டி வச்சுருக்காங்க நம்மட்டே. இப்போது இதை ஜேகே பார்த்துட்டு அவர் கண்ணுலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. ஹே ஜாக்சன் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டிக்கி நோட்டையும் எடுத்து திரும்பி பார்க்குறாங்க. ஒன்றா ரெண்டா அந்த ப்ளே பாய் எருமை மாடு அவ்வளோ பொண்ணுங்க கூட சுற்றி இருந்திருக்கு. அவ்வளோவும் நம்மகிட்டே வந்துட்டு, ஏன்னா பிகாஸ் வந்து அவர் லவ் பண்ணுற ஒரு பையன், அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பையன் எப்படி நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவன் பின்னாடியே சுற்றி பார்த்துருக்கான். நம்ம ஜாக்சன் அவ்வளோ கெட்டவன். பொண்ணுங்க கூட தப்பாக நடந்துக்கிறது, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, பசங்க பின்னாடி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். அது பார்த்துட்டு நம்ம டேக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேனால சுத்தமாக முடியல. அவர் உட்காந்து அவ்வளோ நேரம் அழுகுறாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டு எல்லா ஸ்டிக்கி நோட்ஸையும் படித்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் நம்ம யுங்கி தாண்டா உட்காந்துருக்காங்க. யுங்கி யுங்கி என்னது இதெல்லாம், என்ன யுங்கி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்க, இப்போ நம்ம யுங்கி அப்படியே வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு வார்ம் ஹக்கு, அப்படியே நல்லா அப்படியே ஒரு மாதிரி வார்மாக ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே ஃபஸ்ட் அழாத, என்னென்ன உனக்குலாம் கொஸ்டின் இருக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை மறைச்சி வச்சு எதுவும் ஆக போகிறதில்ல. அது அது வந்து யுங்கி என்ன இதெல்லாம், டே என்ன லவ் பண்ணானா? எனக்கு எனக்கு சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, சொல்லு, டே என்ன லவ் பண்ணானா? ஆமாம், லவ் அப்படிங்கிற வார்த்தை பொருந்துமா எனக்கு தெரில ஜேகே, ஏன்னா அவனை பைத்தியக்கார மாதிரி அந்த அளவுக்கு லவ் பண்ணான். நான் கூட எனக்கு தெரியல யுங்கி, அவன் ஒரு மாதிரி பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கான்டா, அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இன்னொன்று, நீ அன்றைக்கி ஒரு ஃபிஷ் டேங்கை தள்ளி விட்டு உடச்சில்ல, அது எப்படி வந்த ஃபிஷ் டேங்க் தெரியுமா? அந்த ஃபிஷ்ஷு அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே ஒரு விஷயத்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகேயை பார்த்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜேகேவோட அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம டே வந்து ஜேகேவோட அப்பாவை எப்படியாவது இன்றைக்கி முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஜேகேவும் இருந்திருப்பாங்க. காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போது ஜேகேவோட அப்பா அப்படியே இறங்கி போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அந்த காரோட அதை தட்டுறாங்க விண்டோவை. அப்போது அந்த கார்லேருந்து ஒரு பையன் இறங்கிட்டு அவ்வளோ அழகாக அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றான். இதை பின்னாடி வந்து நம்ம டே அப்படியே ரசித்து பார்க்குறாங்க. எஸ், அப்போ தான் நம்ம டே ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேயை பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே ஃபாலோ ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கள்ட்ட நம்ம ஜேகேவை. எங்கே போனாலும் அவங்களும் பின்னாடியே போயிட்டு எல்லா இடத்துக்கும், நம்ம ஜேகே போன எல்லா இடத்துக்கும் டே போயிருப்பாங்க. ஈவன் ஒரு 5 இயர்ஸாக நம்ம ஜேகேயை டே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ம டேயால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் ஜேகே ரொம்ப நல்ல பையன், நம்ம மாஃபியா வேர்ல்டில் இருக்கோம், அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டே ஒரு மாதிரி ஒதுங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்சனை பற்றி தெரிய வருது. அப்போது நம்ம டே தாண்டா
வேண்டாம்டா யுங்கி யுங்கி அவன் நல்லவனே இல்லை யுங்கி. ஜேகே ஜேகே அவனை மாதிரி ஒரு பையனுக்கு அந்த நாயெல்லாம் தகுதியே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்? நான் அவனை லவ் பண்ணுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துடு. ஆமாம், நானே ஒரு மாஃபியா, நான் போய் இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் ஒத்துக்குவானா? யுங்கி எனக்கு தலை வலிக்குது யுங்கி. இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது யுங்கி. அவன் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது யுங்கி. ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் டே அன்னைக்கு அவ்வளோ டென்ஷனாக கேட்டுட்டு இருக்காங்க நம்மட்டே. இப்போ நம்ம யுங்கி தான் பேசாமல் போயிட்டு தூக்கிட்டு வந்துடு. என்னடா சொல்கிற? ஆமாம், வேறு என்ன பண்ண சொல்கிற? தூக்கிட்டு வந்துடு, பார்த்துக்கலாம் அப்புறம். யுங்கி ஹே போடா, நான் இருக்கேல்ல, பார்த்துக்கலாம். போயிட்டு கையில் ரிங்க போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், என்ன நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யுங்கி பண்ண எல்லா ஹெல்ப்புமே நம்ம சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டொமக் பெயினுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தது நம்ம யுங்கி தான் கூட்டி போய்ட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்கள சாப்பிட எல்லா விஷயமே பின்னாடி இருந்து நம்ம யுங்கியை செய்ய சொன்னது எல்லாமே நம்ம தான். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு அவரோட லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காதுடா. அவருக்குள்ளே அவ்வளோ லவ் இருக்குது, பட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அவருக்கு. எங்கே நம்ம ஒரே ஐடியா காமிச்சிட்டு அவனை நம்ம இழந்துருவோமோ, இல்லை நம்ம லவ்வை சொன்னோம்னா அவன் நம்மளை ஏற்றுக்காமல் போயிடுவானோ, அந்த மாதிரி ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரூடாகவே நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அவருக்குள்ளே இருக்க பாஸ் தான் அவருக்கு காமிக்க தெரியல, அவ்வளோதான் மேட்டரை தவிர மீது எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போது இதெல்லாம் அப்படியே யுங்கி சொல்லி முடிக்க நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. யுங்கி நிஜமாவா? என்ன இவ்வளோ லவ் பண்ணானா? ஆனால் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஹேய், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் ஒரு மாஃபியாடா. அவன் உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம். அவன் உன்னை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நினச்சான். அதனால தான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீ ஹாப்பியாக இருந்தால் போதும்னு நினச்சான். அவன் கூட இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருந்துச்சு. ஓ, அந்த ஃபிஷ்ஷை பற்றி நீ சொல்லவே இல்லையே. ஓ, அந்த ஃபிஷ்ஷு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான்னு சொன்னேன்ல, அப்போது ஒரு பையன் என்கிட்ட அவன் சொன்னான், மச்சான் அவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாரேன், பா செம்மையாக இருக்கான்டா, அவன் மட்டும் எனக்கு கிடச்சானா சூப்பராக வச்சு பார்த்துக்குவேன் மச்சான். ஆனால் அவன் எப்பறம் அவனோட பையனாக இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாண்டா இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மச்சான் அவனை இப்போவே கூட என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் போல இருக்கு மச்சான். ஏய், இப்போ தாண்டா பார்த்தேன், அதுக்குள்ளேயுமா? இல்லை மச்சான், அவன் உள்ளே ஏதோ பண்ணுறான்டா, எனக்கு அவனை கூட்டிகிட்டு போகணும் போல இருக்கு மச்சான். ஓ, கூட்டிகிட்டு போகணும் போல இருக்குது. போப்பா, போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வா, போ, நான் ஒரு மாஃபியா உன்னை லவ் பண்ணுறேன், வா என் வீட்டுக்கு போகலாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வா, போ. ஏய், கலாய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த காரில் ஒரு விண்டோவை ஒரு பர்சன் தட்டுறாங்க. அது ஒரு பையன்டா, ஒரு குட்டி பையன், ஒரு ஸ்கூலிங் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், கையில் ஃபிஷ் டேங்கோட. அண்ணா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அண்ணா, இந்த ஃபிஷ்ஷை வாங்கிக்கோங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம அப்படியே அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறாங்க, அப்படியே நம்ம ஜேகேயும் பார்க்குறாங்க. நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, ஜேகே தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, அட்லீஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போகலாம், இந்த ஃபிஷ் தான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபிஷ்ஷை அப்போவே அந்த பையன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போவிலேருந்து இந்த 5 வருஷமாக ஃபிஷ் கிட்ட தான் ஜேகே கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைப்பாரோ, அவர் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ ஒன் டேயில் அது எல்லாத்தையுமே அந்த ஃபிஷ் கிட்ட தாண்டா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஜேகே உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ கோவப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது ஜேகே தானே, அவர் உடச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் ரொம்ப இமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட்டு விலகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. அதோட உண்மையான அப்போ அது ஜேகேவாக தான் அதை நினச்சிருப்பாங்க. பட் உண்மையான ஜேகே வந்தாலுமே அந்த ஃபிஷ் அவங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடும்டா. ஸோ அதுதான் அந்த கோவத்துக்கு காரணம். இது அப்படியே நம்ம யுங்கி சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அந்த ஃபிஷ் நானா? ஆமாம், நீ தான் பொண்ணாவா, ரொம்ப லவ் பண்ணான். இப்போ கூட இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா என்னை ரொம்ப திட்டுவான். ஏன்னு தெரியுமா? அவனை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சான். ஆனால் எங்கே காலம் போன கடைசியில் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஏற்றுக்காததும் உன்னோட இஷ்டம் ஜேகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அங்கேருந்து அப்படியே கிளம்புற. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டு ப்ரெஸ்ட் அவுட் ஆகிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்ட்ட என்கிட்ட நீ சொல்லலை, இவ்வளோ உண்மையான லவ் கிடைக்கணும், எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தேடிட்டு போக, இப்போ நம்ம யுங்கி அப்படியே அந்த வாசல்கிட்டே நிற்கிறாங்க. ஏய் ஜேகே ஒரு நிமிஷம் இல்லை, என்னாச்சு? இப்போ பாரு வரானா? வராங்க. இப்போ போயிட்டு மேட் ஆணிக்கிட்டேன், ஜேகே என்ன பண்ணா, சாப்பிட்டானா அப்படின்னு கேட்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ நம்ம ஜேகையும் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம அப்படியே உள்ளே உடனே மேட் ஆண்டிக்கிட்ட தான் போகிறாங்க. ஆண்டி சொல்லுங்கள் தம்பி, ஜேகே சாப்பிட்டானா, எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன் தானே,
நல்லா சாப்பிட்டான்ப்பா, இப்போ தான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான், இவங்க ஏன் அங்கே கூட தான் இருக்காங்க. ஓ அப்படின்னா ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜேகே மேலே இருந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கள் நம்ம இவங்க அப்படியே சிரிச்சிட்டு சொன்னேன்னா அது ஒரு பைத்தியம், ஓ மேலே ரொம்ப பைத்தியம், டெய்லி இதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போது அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே வந்துட்டு டேயோட ரூமில் இருக்காங்க. நம்ம டே அப்போ தான் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஆல்ரெடி ரூமுக்குள்ளே சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. பெட் மேலே கிடையாது, சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே கதவு திறந்துட்டு உள்ளே போயிட்டு அது சோஃபா சைடில் இருக்குடா. ஸோ நம்ம டே வந்துட்டு கவனிக்கல நம்ம ஜேகேவை. அவர் பாட்டுக்கு போயிட்டு ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மிரரை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான் வந்தோன்னே ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த சோஃபா பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்மட்டே அப்படியே மிரரை பார்த்துட்டு அதில் ஒரு லைட் ஆன் பண்ணுறாங்க. அந்த லைட் ஆன் பண்ணால் அந்த மிரரில் அப்படியே ஜேகேவோட ஃபேஸ் வருதுடா. இப்போ நம்மட்டே அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே என்ன என்னை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருந்தா என்ன உங்ககிட்ட சொல்ல தான் முடியல, ஆனால் நீ போக போக அழகு கூடிக்கிட்டே போறியே ஜேகே, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். ஆக்சுவலாக நீ என் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் லவ் நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன்னு வையேன், நீ ஏற்றுப்பியா சொல்லு ஏற்றுப்பியா? இப்போது நான் அவங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ ஜங்குக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, இந்த டேங்க்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? ஓகேன்னு சொல்லுவேன், ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்க இப்போ நம்ம டேக்கி தூக்கி வரி போடுது. இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே சோஃபா பின்னாடி இருந்து எந்திரிக்கிறாங்க. ஜேகே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு மறைஞ்சிருது. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? என் ரூமுக்கு எனக்கு என்ன வேலை? இது உங்கள் ரூமா? நான் கூட என்னோடய ரூம்னு நினச்சிட்டு வந்துட்டேன். என்னது உன்னோட ரூமா? உனக்கு தான் தனியாக ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கல, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்குள்ளதுக்கு நீ வந்த? நீங்கள் ரெடி பண்ணதாச்சே, அதுதான் அவ்வளோ அழகாக இருந்துச்சா? என்னது நான் ரெடி பண்ணேனா? நான் என்ன ரெடி பண்ணேன்? நான்லாம் எதுவும் ரெடி பண்ணல. நடிக்காதீங்க மிஸ்டர் கிம். என்ன மிஸ்டர் கிம்லாம் கூப்பிட்றேன்? ஆக்சுவலாக நீ ஃபஸ்ட்டு வெளியே போ, என் ரூம்குள்ளே இருக்கக்கூடாது. நீ போ, உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா, அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி திணறிக்கிட்டே பேசுகிறேன். இதை பார்த்து நம்ம ஜெய்கேக்கு சிரிப்பு வருது. நீங்கள் என்ன அடிப்பீங்களா? ஆமாம் அடிச்சிடுவேன். ஏன் அடிக்க மாட்டேங்க நினைக்கிறியா? அன்னைக்கு அடிச்சல, அது உனக்கு ஞாபகம் இல்லை? அன்னைக்கு நைட்டு உட்காந்து நீங்கள் ரொம்ப அழுதிங்கன்னு சொல்லிட்டு யாரோ என்கிட்ட சொன்னாங்க. நான் எதுக்கு ஒன்று அடிச்சுட்டு அழ போகிறேன்? இதுக்கப்புறமா நடிச்சு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் ஜெகே கிட்ட சொல்ல போகிறேன். என்னால் இன்றைக்கி சொல்ல முடியல, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, ஆனால் உன்கிட்ட மட்டும் ஏண்டா என்னால் சொல்ல முடியல, உன்கிட்ட மட்டும் ஏண்டா என்னால் பேச முடியல? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாமே படிச்சுட்டேன். என்ன படித்தா எனக்கு ஒன்றும் புரியல, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். ஷர்ட் இல்லாமல் இருக்குது, வெளியே போகிறேன். இது என் வீடு, நான் ஷர்ட்டு போட்டு போவேன், இல்லாமல் போவேன். உனக்கு என்ன? அதுவா, நீ என்னோடய புருஷன், ஷர்ட்டோட தான் நீ போகணும். ஒன்றும் ஷர்ட் இல்லாமல் நான் மட்டும்தான் பார்க்கணும். என்ன சொல்கிற? எதுக்கு போய் இப்படிலாம் பேசுகிற? சவுத் கொரியாவோட பெரிய மாஃபியா ஒரு சின்ன பையனை பார்த்து இப்படி பயப்படுறாங்கப்பா, எவ்வளோ பெரிய விஷயம், எல்லோரும் வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே பார்த்து கலாய்க்க. இப்போ நம்ம டேதாண்டா ஓவரா பண்ணுற, என்ன இப்போ ஓவரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிட்ட வர. இப்போ எதுக்கு கிட்ட வர? தள்ளிப்போ. இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? எதுக்கு கிட்ட வரேனா? எதுக்கு கிட்ட வருவாங்க? நானும் ஹஸ்பண்ட்ஸ், அப்புறம் எதுக்கு கிட்ட வருவாங்கன்னு சொல்ல. இல்லை, நீ ஏதோ தப்பு பண்ணுற, தள்ளு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஜேகே அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேயோட செஸ்ட்லலாம் அப்படியே கோலம் போட. என்ன பண்ணுற? கையை எடு. என்ன ஒரு மாதிரி இருக்கா? செஸ்டில் தானே கையை வச்சேன், வேற எங்கேயும் வச்சேன்னா என்ன? தப்பாக பேசுகிற, கையெடு. என்னடா பண்ணுற? கையறா. என்ன இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் என்ன குழந்தையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நாட்டியாக அங்கங்கே நம்ம டேயோட பாடியெல்லாம் டச் பண்ணி ஒரு மாதிரி நாட்டியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம டேக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜெகே, ஒழுங்காக என்னை விட்டு நான் போகிறேன். எங்கே போகிறேன்? இன்னைக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்.
ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன என்ன சொல்கிறேன்? என்னை விட்டு நான் போனோம். நான் உன்னை லவ்லாம் பண்ணல. லவ் பண்ணாமல் தான் ஒரு ரூமையே எனக்காக ஒதுக்கி உங்களோட அந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமையே நிரப்பி வச்சுருக்கீங்களா என்ன? அது வந்து இங்கே பாருட்டே, எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கப்புறமா நீ நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்கிட்ட ஓப்பனாக பேசிட்டே அப்படின்னு சொல்ல நம்ம டேயா இப்போது அப்படியே அவர் கண்ணிலேருந்து ஐஸ் வந்து நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நீ மட்டும்தான் ஜங்குக்கா. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக உனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுடா. ஒரு மாதிரியா? இப்போது என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஹக் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு பண்ணுற? தள்ளிப்போ. இவ்வளோ நேரம் தள்ளி போகிறேன் தானே சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் புருஷனை பண்ணுறேன்? உனக்கு என்ன? நீ போ, நான் ஏன் போகணும்? அப்போது நீನು ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இவ்வளோ உண்மையான லவ் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ட்ரூவான லவ்வுக்கு நான் டிசர்வாக என்னானும் எனக்கு தெரியல. பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே இப்போது. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணேன். இப்போ அப்படியே நம்ம ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணி ஐ லவ் யூ டூடா செல்லக்குட்டி. நீ என் லைஃப்பில் எவ்வளோ அழகாக எனக்கு கிடப்பன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய லைஃப்பை எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக மாற்றினதுக்காக. நானா? நீதான். இந்த 5 வருஷத்தில் எனக்கு என்னென்னலாம் ஹாப்பினஸ் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபேஸை பார்த்துட்டு போகிறதுனால தான் என் நாளே நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இமோஷ்னலாக பேச நம்ம ஜேகேக்கும் ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட் இல்லை, மூவி. நான் இதை அப்படியே கொஞ்சமாக முடிக்கலான்னு பார்க்குறேன். என்னால் எந்த சீனையுமே கட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் போட்டலாம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டாதீங்க. வேறு என்ன சொல்கிறது, டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தாண்டா போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேடா மீஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரியோடு நான் உங்ககிட்ட வர்றேன். அது வரைக்கும் பாய். மீஸ் சராங்கே.